ஓகே தானே? ஓகே தானேம்மா? ஓகே ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. சரி, இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தோன்னா சூப்பரா இருக்கும். ஐஎன்எம்மோட லாஸ்ட் ஃபேஸ். ஐஎன்எம்மோட லாஸ்ட் ஃபேஸ் 1939லேருந்து 47 வரையும். நேத்து நான் 38 வரையும் நேத்து பார்த்துருந்தோம். 38 வரையும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து 38ல கண்டினியூ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 1938. 1938ல எங்கப்பா ஐஎன்சி மாநாடு நடக்குது அப்படின்னா ஹரிபுரால. ஐஎன்சி பிரசிடென்ட். ஐஎன்சி பிரசிடென்ட் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். நீங்க யாருமே கொஞ்சம் அலக்கடிப்பா இருக்குல்ல, சுபாஷ் சந்திர போஸ். நம்ம இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம ரத்தம்லாம் ஊர்ற அளவுக்கு பேசுவார். ஸோ கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும் இவர் பேச கேட்டாலே, இவர் பண்ண செயலில் கேட்டாலே நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் வரும். சரியா? 1938 ஹரிபுரா மாநாட்டில் இவர் என்ன பண்ணியிருப்பார்? ஐஎன்சி பிரசிடண்டா இருப்பார். ஹரிபுரா மாநாடு. ஹரிபுரா மாநாட்டில், ஹரிபுரா மீட்டிங்ல இவர் என்ன பண்ணியிருப்பார்? ஐஎன்சி பிரசிடண்டா இருப்பார். ஹரிபுரா மாநாட்டில் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்? ஐஎன்சி பிரசிடண்டா இருப்பார். 1938 ஐஎன்சி பிரசிடண்டா இருப்பாரு ஹரிபுரா மாநாட்டில். இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் எப்போ வந்து பார்த்தோன்னா ஐஎன்சி பிரசிடண்ட் ஆறானா 1938. இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1938 யார் ஐஎன்சி பிரசிடண்டா இது கேட்டிருக்காங்க. ஏன் இது முக்கியமான மீட்டிங் சொன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் எடுத்திருப்பாங்கப்பா. என்ன கொண்டு வந்திருப்பாங்க சார் அப்படின்னா நேஷனல் பிளானிங் கமிட்டி. நேஷனல் பிளானிங் கமிட்டி விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப எக்கனாமிக் பேஸ் ரொம்ப முக்கியம். டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. தேசிய திட்டக்குழு. தேசிய திட்டக்குழு. தேசிய திட்டக்குழு 1938 ஜவஹர்லால் நேரு உருவாக்கி இருப்பார். ஜவஹர்லால் இந்த மாநாட்டோட முடிவுல தான் ஜவஹர்லால் நேரு உருவாக்கி இருப்பார். சரிங்களா? ஓகேமா ஓகேமா. இந்த டெசிஷன் வந்து வில்லேஜ்ல நடந்துச்சு. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஐடியா கொடுத்த யார் அப்படின்னா போஸ். என்ன சார் இது வந்து தேசிய திட்டக்குழுனா என்ன சார்? நம்ம 1931 பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில வந்து பார்த்தோன்னா கராச்சி மாநாட்டில் ஒரு 1931 மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங் என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா எக்கனாமிக் டிமாண்ட் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா பாலிசிஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிமாண்ட் பண்ணோம். அது பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா தேசிய திட்டக்குழுன்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு உருவாக்குறாரு. ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணா நேஷனல் பிளானிங் கமிட்டி, தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொல்லி 1938 உருவாக்குறது. இதுக்கு ஐடியா கொடுத்த யாருன்னா போஸ். ஐடியா கொடுத்தது யாருன்னா போஸ். இதுதான் பின்னாடி என்னவா உருவாகுது அப்படின்னா பிளானிங் கமிஷனா உருவாகுது. இதுதான் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்னவா உருவாகுது அப்படின்னா பிளானிங் கமிஷனா உருவாகும். நோட் பண்ணிக்கோங்கப்பா. இது கூட கேட்கலாம். பிளானிங் கமிஷனா உருவாகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா தேசிய திட்டக்குழு, நேஷனல் பிளானிங் கமிட்டியா இருந்துச்சு. நேஷனல் பிளானிங் கமிட்டியா இருந்துச்சு. அதுக்கு உருவாக்குனது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அண்ட் போஸ் 1938 உருவாக்கி இருப்பாங்க. புரியுதாமா? புரியுதாமா? இந்த திட்டக்குழுன்னு சொல்லி பார்ப்போம்ல, திட்டக்குழு. அந்த திட்டக்குழு உருவாக்குற முன்னாடி அது என்ன வச்சுன்னா தேசிய திட்டக்குழுவா இருந்துச்சு. தேசிய திட்டக்குழுவா இருந்துச்சு. அடுத்து என்ன சார் பண்ணாங்க? அடுத்து என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா 1939 1939 காங்கிரஸ் மீட்டிங், ஐஎன்சி மீட்டிங். ஐஎன்சி மீட்டிங் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங் பா. சரியா? சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு சைடு நிற்பார். சுபாஷ் சந்திர போஸ் ஒரு சைடு நிற்பார். சுபாஷ் சந்திர போஸ் ஒரு சைடு நிற்பாரு. இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் இருப்பார், காந்தியோட சப்போர்ட்டர். காந்தியோட சப்போர்ட்டரா ஒரு ஆள் நிற்பார். நான் சுபாஷ் சந்திர போஸும் காந்திக்கு ஒத்தே வராதுப்பா. ஆரம்பத்தில் அடிச்சுப்பாங்க. ஏன்னா காந்தி சொல்லி தான் இவர் ரிசைன் பண்ணிட்டு வருவார். அந்த காந்திலே சுபாஷ் சந்திர போஸ் காந்தி என்ன சொன்னா மதிக்காம தான் இருப்பார். மதிக்காம தான் இருப்பார். என்னன்னா இவர் ஒரு பாலிசியில போவார், அவர் ஒரு பாலிசியில போவார், அவர் ஒரு பாலிசியில போவார். அதனால சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைவராரு காந்திக்கு பிடிக்காது. அதனால இன்னொரு ஆள் நிப்பாடுவார். பட்டாபி சித்தராமையான்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து பார்த்தோன்னா காந்தி நிற்பாரு. பட்டாபி பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா. சரியா? இது வந்து பார்த்தோன்னா எங்க நடக்குதுன்னா திரிபுரா நடக்குது. இந்த மீட்டிங் எங்க நடக்குதுன்னா திரிபுரா நடக்குது. ஸோ காங்கிரஸ் வரலாறுலேயே இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் நடந்ததே இல்லப்பா. காங்கிரஸ் வரலாறுலேயே இந்த மாதிரி எலெக்ஷன் நடந்தே இல்லை. 1930 எலெக்ஷனு. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஒரு சைடு நிற்கிறாரு, காந்தி அவர் ஆதரவாளர் ஒரு சைடு நிற்கிறாரு. யாருன்னா பட்டாபி சீதாராமையா. இவர் வந்து பார்த்தோன்னா ஆந்திராக்காரு. சரியா? ஆந்திராக்காரு. இவர் ஒரு சைடு நிற்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தோன்னா இல்ல ஜெயிச்சாரா இருப்பா. இந்த எலெக்ஷன்ல சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சாரு. சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சாரு. காந்தி வந்து பயங்கரமா செருப்படி வந்த மாதிரி. ஏன் சுபாஷ் சந்திர போஸ் எப்படி ஜெயிச்சா சார்னா யூத் எல்லாமே யாருக்கு சப்போர்ட் பண்றா அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் சப்போர்ட் பண்றாரு.
யூத் எல்லாமே யார் சப்போர்ட் பண்றா? சுபாஷ் சந்திர போஸ் சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸ் சப்போர்ட் பண்றாரு. ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸ் சப்போர்ட் பண்றாரு. ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம், சவுத் இந்தியா ஃபுல்லும் எல்லா ஓட்டையும் ஒரு ஆள் வாங்கி கொடுத்துருப்பாரு. சவுத் இந்தியால உள்ள எல்லா ஓட்டையும் ஒரு ஆள் வாங்கி கொடுத்துருப்பார். யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். முத்து ராமலிங்க தேவர். இவர் வந்து பார்த்தோன்னா சவுத் இந்தியால உள்ள எல்லா ஓட்டையும் யாருக்கு வாங்கி கொடுத்துருப்பாருன்னா சுபாஷ் சந்திர போஸுக்கு வாங்கி கொடுத்துருப்பார். இந்த காரணத்தினால யார் ஜெயிக்கிறா அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிக்கிறார். நோட் பண்ணிக்கோங்கப்பா. 1939 ஐஎன்சி மீட்டிங் நடக்குது. அந்த ஐஎன்சி மீட்டிங்ல சுபாஷ் சந்திர போஸுக்கும் பட்டாபி சித்தராமைக்கும் சண்டை வருது. அந்த பட்டாபி நிக்க மாட்டேன் இனிஷியலா காந்தி சொல்லி நிற்பாரு. ஏன்னா காந்தி என்ன அசிங்கமாயிரும் சொல்லிட்டு காந்தி சார்பை யார் நிற்பா? பட்டாபி சித்தராமை. ஏன்னா சுபாஷ் சந்திர போஸும் காந்திக்கு ஒத்து வராது. காந்தி ஒரு ஐடியாலஜில இருப்பாரு, சுபாஷ் சந்திர போஸ் ஐடியாலஜி இருக்கும். அதனால இவர் சொன்னா நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபேவரட் ஒரு ஆளை போடுன்னு சொல்லி காந்தி வந்து யார் நிப்பாட்டுவா? பட்டாசி சித்தாமணி. ஆனா சுபாஷ் வந்து ஜெயிச்சாரு. எப்படி ஜெயிக்கிறா அப்படின்னா அவர் யார் சப்போர்ட்னா யூத் ஃபுல்லா யார் சப்போர்ட் பண்றாங்க? சுபாஷ் சந்திர போஸ் சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர போஸ் சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து சவுத் இந்தியால எல்லா ஓட்டையும் யார் வாங்கி போய் கொடுக்குறா? முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்தோன்னா சுபாஷ் சந்திர வாங்கி கொடுக்குது. இந்த காரணத்தினால யார் ஜெயிக்கிறா? சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிக்கிறாரு. புரியுதாமா? சரி என்ன சார் அடுத்து என்ன சார் நடக்குது அப்படின்னா காந்தி ரொம்ப மன உளைச்சல், ஐ வெரி மச் சேடன் பை தி சாங் அப்படின்னு சொல்லி ரொம்ப சேட் ஆயிடுது. என்னடா நம்ம தோத்துறோமான்னு சொல்லி ரொம்ப கவலையாயிருது. தி டிஃபீட் ஆஃப் பட்டாபி சீதாராம் இஸ் மைண்ட் சொல்லிடுவார். எழுதிக்கிங்க, பட்டாபி சீதாராமியோட தோல்வி என்னுடைய தோல்வின்னு சொல்லுவாரு. நல்லா புரிஞ்சுங்க. பட்டாபி சீதாராமி ஆந்திரக்காரர்ல நீ தோக்கடா நான் தோத்துறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. பட்டாபி சீதாராமியோட தோல்வி என்னுடைய தோல்வின்னு சொல்லியிருப்பாரு. என்னுடைய தோல்வின்னு யார் சொல்லியிருப்பா? காந்தி சொல்லியிருப்பார் 1939 எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம். நோட் பண்ணிக்கீங்க, பட்டாபி சீதாராமியோட தோல்வி என்னுடைய தோல்வின்னு சொல்லியிருப்பாரு. என்னுடைய தோல்வின்னு சொல்லியிருப்பாரு. புரியுதாமா? புரியுதா? அதாவது பட்டாபிஷம் தோத்துருவாருப்பா, பயங்கரமா தோத்துருவார். சுபாஷ் மெஜாரிட்டி ஜெயிச்சிருவாரு. காந்தி செம்ம கடுப்பாயிருவாரு. காந்தி கடுப்பா என்னன்னா பட்டாசி தோக்கல, நீ என்னைய தோக்கடிச்சிட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரு? காந்தியை அவர் குற்றம் சாட்டிப்பாரு. இதனால என்ன பண்ணாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் ரிசைன் பண்ணிடுவார்ப்பா. 1000 நாள் பெரிய மனுஷன், காந்தி பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவாருன்னா ஐஎன்சி பதவி ரிசைன் பண்ணிடுவார். ஐஎன்சி பிரசிடன்ட் பதவியை என்ன பண்ண ரிசைன் பண்ணிடுவார். ஐஎன்சி பிரசிடன்ட் பதவி என்ன பண்ணுவார்னா ரிசைன் பண்ணிடுவார். பதவி என்ன பண்ணுவார்? ராஜினாமா பண்ணிடுவார் 1939. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க? இவர் ஐஎன்சில வித்ரா பண்ணிடுவாங்க. ஐஎன்சில இருந்து பார்த்தீங்கன்னா இவர் நீக்கிடுவாங்க, வித்ரா பண்ணிடுவாங்க. ஐஎன்சில இருந்து இவர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஐஎன்சில இவர் பண்ற விஷயத்துக்கும் ஐஎன்சிக்கு சம்பந்தமே காந்தி தான் காரணம். காந்தி என்ன சொல்லணும்னா இவர் ஐஎன்சி கோட்பாடு மீறி செயல்படுறாரு, இவர் ரிமூவ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. காந்தி சொன்னா என்ன பண்ணா ஒரு கடத்துல 1940 என்ன பண்ணுவாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஐஎன்சி நீக்கிடுவாங்க. சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணா ஐஎன்சி நீக்கிடுவாங்க. புரியுதா பாருங்க. 1939 எலெக்ஷன் நடக்குதுப்பா. 1939 யார் எலெக்ஷன்னா சுபாஷ் சந்திர போஸும் பட்டாபி சித்தராமையும் எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷன் யார் ஜெயிக்கிறா? சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சாரு. மெயினான காரணம் ஜவஹர்லால் நேரு, முத்துராமலிங்க தேவர், இவங்க 2 பேர் காரணத்தினால ஜெயிச்சாரு. ஜெயிச்ச உடனே பட்டாபி சித்தராமை தோல்வி என்னுடைய தோல்வி காந்தி சொல்லிடுறாரு. இதனால என்ன பண்றாரு? சுபாஷ் சந்திர போஸ் ரிசைன் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ரிசைன் பண்றாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா காந்தியை உசுப்பேத்தி விட்டு ஐஎன்சியை உசுப்பேத்தி விட்டு என்ன பண்றாருன்னா அவரை என்ன பண்றாங்க? ஐஎன்சி தூக்க வைக்கிறாங்க. ஐஎன்சியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவர் இனிமே ஐஎன்சிக்கு சுபாஷ் சந்திர போஸ் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அபிஷியலா. புரியுதாமா? சரி, இப்ப 1939 அப்ப யார் தான் ஐஎன்சி பிரசிடன்ட் ஆயிருப்பா? ஏன்னா சுபாஷ் சந்திர போஸ் ரிசைன் பண்ணி ஜெயிச்சிருந்தாலும் பதவியில் உட்கார்ந்துருக்க மாட்டாரு. அப்ப யார் தான் 1939 ஐஎன்சி பிரசிடன்ட் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நோட் பண்ணிக்கீங்கப்பா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இவர் தான் தலைவர். அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் பட்டாபி சித்தராம இல்ல ஒரு ஆள் விட்டு கொடுத்து நான் தலைவர் ஆறான்னு சொல்லிட்டு அவர் ஆயிருக்க மாட்டார். இவர் தான் ஆயிருப்பார். புரியுதா பாருங்க. இதெல்லாம் புக்ல இல்ல, கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிக்கங்க. எல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் தெளிவா நோட் பண்ணிக்கங்க. புரியுதாமா? இதே கிளியரா புரியுதாமா? 10 பேர் இருக்கீங்க, ஒரு ஆள் கூட மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேங்க. இது புரியுதாமா? புரியுதா? சரி, இதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாருன்னா 1939 ரிசைன் பண்ணாரா? ரிசைன் பண்ண உடனே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. ரொம்ப பிரபலமான கட்சி. ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த கட்சியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இது வரைக்கும் கிளியரா புரியுதாமா? Indian history may have changed if Subhash Chandra Bose stayed in INC. Dad of Netaji Subhash Chandra Bose. மா
சுபாஷ் சந்திர போஸ் மட்டும் இப்ப பார்ப்போம். சுபாஷ் சந்திர போஸை பத்தி பார்ப்போம். அப்போ வந்து இன்னும் கூஸ் பம்ப்ஸ் ஆகும். சுபாஷ் சந்திர போஸை பத்தி இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். ஹிட்லர் அவர் மீட் பண்ற காட்சியெல்லாம் கொஞ்சம் வரும். அப்ப நான் சொல்றேன், இன்னும் கூஸ் பம்ப்ஸ் ஆகும். சரிங்களா? இன்னும் கூஸ் பம்ப்ஸ் ஆகும், பார்ப்போம். சரி, 1939 ஃபார்வர்ட் பிளாக்னு வச்சு ஆரம்பிக்கிறாருப்பா. சரி, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றாரு. சரியா? இவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஐஎன்சில பயங்கரமா இம்பாக்ட் ஆகுதுப்பா. பயங்கரமா இம்பாக்ட் ஆகுது. 1938ல 39 எத்தனை பேர் ஐஎன்சி இருந்தாங்க அப்படின்னா 45 லட்சம் பேர் இருந்தாங்கப்பா ஐஎன்சி உறுப்பினர். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டுறாங்கப்பா. கேட்ட கொஸ்டின்ல நோட் பண்ணிக்கங்க. 45 லட்சம் பேர் இருந்திருக்காங்க ஐஎன்சி மெம்பரா. இவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம், இவர் ஐஎன்சி தூக்குனதுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா அது அப்படியே குறைஞ்சு 14 லட்சம் ஆச்சு. 14 லட்சம் ஆச்சு. புரியுதா சுபாஷ் சந்திர போஸோட மவுஸ் என்னன்னு? சுபாஷ் சந்திர போஸோட மவுஸ் என்னன்னு புரியுதாமா? முத்துராமலிங்க தான் வெளியே வந்திருப்பாரு. சவுத் இந்தியா பாதி மக்கள் வெளியே வந்திருப்பாங்க. ஸோ ஐஎன்சி வந்து 1939 சுபாஷ் சந்திர போஸ் இருக்க வரையும் 45 லட்சம் பேர் இருந்தாங்க. அவர் ரிசைன் பண்ண அவர் தூக்கிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு? அது 14 லட்சம் மாறுது. 31 லட்சம் பேர் மக்கள் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து எங்க ஜாயின் பண்றாங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக்ல ஜாயின் பண்றாங்க. ஃபார்வர்ட் பிளாக்ன்ற ஒரு கட்சியில ஜாயின் பண்றாங்க. யாரோட கட்சி அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். புரியுதாமா? சுபாஷ் சந்திர போஸ் மவுஸ் என்னன்னு? சுபாஷ் சந்திர போஸ் மவுஸ் என்னன்னு புரியுதா? சரியா? இப்ப பாப்போம் அடுத்து என்ன சார் நடந்துச்சு பாப்போமா? சரி, 1938ல என்ன ஆகுதுன்னா 39ல செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குதுப்பா. 1939ல என்ன ஆகுதுன்னா 1939ல செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்குது. 1945 வரை நடக்கும். சரியா? ஸோ இப்போ சுபாஷ் சந்திர போஸ் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. சுபாஷ் சந்திர போஸ் தனியா நம்ம பார்ப்போம். சரியா? தனியா பார்ப்போம். 1939 45 வரையும் என்னன்னா செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது. யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா பிரிட்டிஷ், இங்க பிரான்ஸ். சரியா? இங்க யார் இருக்காங்கன்னா ஜெர்மனி, ஜப்பான். இவங்க தான் முக்கியமான நாடு. சரியா? முக்கியமான நாடு. இல்ல அமெரிக்கா அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிப்பா, அதெல்லாம் தேவையில்லை. ஸோ பிரிட்டிஷ், இங்க பிரான்ஸ், இங்க வந்து ஜெர்மனி அண்ட் ஜப்பான். சரியா? இது கூட எங்க கலந்துக்கணும்? ஐஎன்ஏ, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட ஐஎன்ஏ அது கலந்துக்கும். சரி, ஐஎன்ஏ கலந்துக்கும். நம்ம பார்ப்போம். சரியா? இந்த இதுல வந்து யார் ஜெயிப்பான்னா இவங்க ஜெயிச்சுருவாங்கப்பா. இனிஷியலா தோக்குற மாதிரி இருக்கும். பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட் ஜெயிச்சுருவாங்க. என்ன நடக்குதுன்னா பார்க்க போறோம். சரி, பார்ப்போம். சரி, செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப என்னதான் நடந்துச்சு அப்படின்னா 1939ல காங்கிரஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிசைன் பண்ணிடுவாங்கப்பா. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, ரிசைன் பண்ணிடுவாங்க. எல்லாருமே ரிசைன் பண்ணிடுவாங்க. எல்லா போஸ்டும் எம்எல்ஏ, எம்பி எல்லா போஸ்டையுமே ரிசைன் பண்ணிடுவாங்க. ஒய் அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரை வந்து பார்த்தோன்னா யார் டிக்ளேர் பண்ணிருப்பா? செகண்ட் வேர்ல்டு வார் வந்து யார் டிக்ளேர் பண்ணிருப்பாங்க? பிரிட்டிஷ் டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. சரியா? இதுக்கு எங்களுக்கு இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இந்தியன்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க? பிரிட்டிஷ் வந்து டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. இதனால காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்ணிருப்பாங்க. புரியுதா பாருங்க. பிரிட்டிஷ் என்ன டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் நாங்க கலந்துக்க போறோம். யார் உதவியோட அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியன்ஸோட உதவியோட. இந்தியன்ஸ் எங்களுக்கான தூள் கொடுத்து நீ சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க உதவியோட என்ன பண்ண போறோம்? நாங்க சண்டை போட சொல்லி டிக்ளேர் பண்ணிருந்தாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் ரிசைன் பண்றாங்க. எம்எல்ஏ, எம்பி எல்லா பதவியும் ரிசைன் பண்றாங்க. புரியுதாவா? கேட்கலாம், ஏன் ஐஎன்சி பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்றாங்க அப்படின்னா காரணம் வந்து பார்த்தோன்னா 1939ல காங்கிரஸ் பர்மிஷன் கேட்க மாட்டாங்க. இந்த நொன்னேட்ட என்ன பர்மிஷன் கேட்கறது? நம்ம போற பிச்சை வாங்குற நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படிதான் நினைச்சாயமா. அந்த புக்ல அப்படிதான் ஒரு தமிழ் புக்ல அப்படிதான் போடுச்சு. அதாவது வந்து ரொம்ப ஏழாம நினைச்சாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்தா நம்ம இந்தியா ரொம்ப ஏழாம நினைச்சாங்க. அதாவது வந்து பார்த்தா நாய் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஸோ இவன் போய் நம்ம என்ன கேட்கறது? நம்ம பிஸ்கெட் போட்டு சாப்பிட்ற நாய் மாதிரி தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் கேட்க மாட்டாங்க. டிக்ளேர் பண்ணிடுவாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியன் சப்போர்ட் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணனால காங்கிரஸ் கோவமாகி என்ன பண்ணிடுவாங்கன்னா எம்எல்ஏ, எம்பி பதவி எல்லாரும் ரிசைன் பண்ணிடுவாங்க. இனிமே பதவி வேணாம், ஒண்ணு வேணாம், உங்க பதவியை நீங்களே வச்சுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ரிசைன் பண்ணிடுவாங்க. புரியுதாமா? இது கிளியரா புரியுதா? எப்போ ரிசைன் பண்ணுவாங்கன்னா டிசம்பர் மாசம் 22 1939. நோட் பண்ணிக்கங்க. டிசம்பர் மாசம் 1939ல ரிசைன் பண்ணிருப்பாரு. சரியா? கிளியராமா? அடுத்து பார்ப்போம். இந்தியன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன சார் பண்றது அடுத்துன்னா பிரிட்டிஷ் வந்து அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறங்கி வரான். என்ன சார் நடக்குது அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபர். பின்னாடி பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் இந்தியாவில் சட்டி வரும். ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் சலுகை 1940. இந்த ஆள் பார்த்தாலே பாருங்க எப்படி இருக்கான் பாத்தீங்களா? இல்லைன்னா பார்க்க முடியுதா மூஞ்சி அப்புறாணி மாதிரி இருக்கும். பண்றதெல்லாம் கிரிமினல் வேலை. யாராலும் லின்னு அந்த வெள்ளையா இருக்கேன் பொய் சொல்ல மாட்டேன்ற கான்செப்ட்ல இவங்க தான் உருவாக்குனது. அதெல்லாம் இது பொய். வெள்ளையா இருக்கா பாதி பேர் பிரார்த்தனை பண்றானே. வெள்ளையா இருக்க பொய் சொல்ல மாட்டான், வெள்ளை சட்டையம் போட பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லி இவங்க உருவாக்குன மித்ததை இன்னமும் ஃபாலோ பண்றாங்க. சரியா? சரி, இந்த லார்ட் லின்குத்து தான் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் ஆஃபரை ப்ரொபோஸ் பண்ணி எதுக்காண்டி ப்ரொபோஸ் பண்ணார்? ஒய்ப்பா எதுக்குப்பா ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு? ஆகஸ்ட் ஆஃபரை எதுக்காண்டி ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னா
டு கெட் இந்தியன் சப்போர்ட். டு கெட் இந்தியன் சப்போர்ட். இந்தியன்ஸ் யாருமே சண்டை போட மாட்டாங்க. யாரும் எந்த சூழ்ச்சி யாருமே போக மாட்டாங்க. டு கெட் இந்தியன் சப்போர்ட். இந்திய சப்போர்ட் இல்லைன்னா தோத்து போயிடும் தெரிஞ்சிடும். இந்தியன் சப்போர்ட் இல்லைன்னா 2ஆம் உலகப் போர்ல கண்டிப்பா பிடிச்சு தோத்து போயிருப்பாங்க. கண்டிப்பா தோத்து போயிடும் தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்தியன்ஸ் எப்படியாவது கூல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லார்ட் லிட்கோ என்ன பண்ணாரு, ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணாரு. இதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் பார்த்துருக்கோம். ஆகஸ்ட் அறிக்கைன்னு ஒன்று பார்த்துருக்கோம். அது எப்பப்பா, இதே மாதிரி நம்ம ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்காப்பா? இதுக்கு முன்னாடி என்னப்பா பார்த்தோம்? ஆகஸ்ட் நன்கொடைன்னு, ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆகஸ்ட் டிக்ளரேஷன் ஒன்று பார்த்தோம். இப்போ அது எப்பப்பா? இதே மாதிரி நம்ம ஒன்று பார்த்தோம், ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் அறிக்கை. சரி, ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எப்பப்பா, எந்த வருஷம்? அதுக்கு இதுக்கு கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதான் இங்க சொல்றேன். ஆகஸ்ட் அறிக்கை வேற, ஆகஸ்ட் நன்கொடை வேற, ஆகஸ்ட் ஆஃபர் வேற. ஆகஸ்ட் ஆஃபர் வேற, அது வேற இது வேற. ரெண்டு பேரும் பிரிட்டிஷ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது வேற இது வேற. இது 1917, இது 1940. நல்லா தெளிவா புரிஞ்சுங்க. ஆகஸ்ட் அறிக்கைன்றது எப்ப அப்படின்னா 1917. ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் சலுகைன்றது எப்ப அப்படின்னா 1940. இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா மாண்டகு. ஞாபகம் இருக்கா? மாண்டகு கொண்டு வந்திருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, இது யார் கொண்டு வந்தா லார்ட் லின்லித்கோ. புரியுதாமா? ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆவீங்க, ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆறியா? அதான் திருப்பி சொல்றேன். ஆகஸ்ட் அறிக்கை, ஆகஸ்ட் டிக்ளரேஷன் எப்ப சொன்னாங்க அப்படின்னா 1917. ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் ஆஃபர், அது எப்ப சொன்னாங்கன்னா 1940. புரியுதா பாருங்க, புரியுதாமா? இது வரைக்கும் கிளியரா? புரியுதா? சரி, ஓகே. அடுத்து என்ன சார் நினைச்சா, ஆகஸ்ட் நன்கொடை தான் பார்க்க போறோம். ஆகஸ்ட் நன்கொடை என்ன சொல்லிப்பாங்கன்னா, கவர்னர் ஜெனரல் கவுன்சில்ல எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அதுல இந்தியன்ஸ் இருப்பாங்க. அந்த இந்தியன்ஸோட மெம்பர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்றோம். இந்தியன்ஸ் மெம்பர்ஸா இருப்பாங்க, அந்த மெம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லிப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா? அடுத்தது வார் அட்வைசரி கவுன்சில் ஆரம்பிச்சு இந்தியர்களுக்கு பாதுகாப்பு தரோம், நீங்க உங்களை அட்வைஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சார் பண்ணாரு அப்படின்னா, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ரொம்ப புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா நம்ம இது ஒரு வரலாறு இருக்கு, நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த கான்ஸ்டியூஷன் பத்தி பேசலாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷன் பத்தி எப்ப பேசிப்போம் அப்படின்னா 1934. நல்லா புரிஞ்சுங்கம்மா. இந்த கான்ஸ்டியூஷன் பாடி எப்படி வந்து இந்த வரலாறு சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. 1934 ஃபர்ஸ்ட் எம்என் ராய் அப்படின்ற ஒரு ஆள் என்ன பண்ணிருப்பார், ஐடியா கொடுத்துருப்பார். அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார். எதுக்கு சார் அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, டு ரைட் கான்ஸ்டியூஷன். நம்ம இந்தியர் எல்லாம் ஒன்னா உட்காந்து என்ன பண்ணலாம், அது எழுதுறதுக்கு ஒரு அசம்பிளி தேவை. அதுக்குதான் அரசியல் நிர்ணய சபை ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருப்பார், ஐடியா கொடுத்துருப்பார். யாருன்னா எம்என் ராய். இவர் வந்து பார்த்தா ஒரு கம்யூனிஸ்ட் சேர்ந்த ஒரு ஆளு. இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுத்துருப்பாரு. மற்ற நாட்டில் என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்டியூஷன் உருவாக்கி தான் அரசியல் எழுதுறாங்க, நம்மளும் அதை எழுதலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பாருன்னா இது ஐடியா கொடுத்துருப்பார். அரசியல் நிர்ணய சபை. புரியுதாமா? 1934 இவர் ஐடியா கொடுத்திருப்பார். இதை காங்கிரஸ் எப்ப ஏத்துக்கிறாங்க அப்படின்னா 1935 அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இது நல்லா இருக்கு, இந்த ஐடியா அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம அசம்பிளி உருவாக்கி அசம்பிளி மூலமா என்ன பண்ணலாம், அரசியல் நம்ம எழுதலாம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். யார் அக்செப்ட் பண்ணது அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஏன்னா அப்பதான் அவர் தான் ஐஎன்சி பிசினா இருப்பாரு. 1935 ஐஎன்சி பிசினா யார் இருந்தானா ராஜேந்திர பிரசாத் இருப்பாரு. அவர் தான் நம்ம காங்கிரஸ் சார்பா என்ன பண்ணுவார், அக்செப்ட் பண்ணிப்பாரு. ஐஎன்சி வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 1935 அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ராஜேந்திர பிரசாத் அக்செப்ட் பண்ணிப்பாரு. அடுத்தது என்ன சார் நடக்குது அப்படின்னா 1938 நேரு வந்து ஒரு ப்ரொவிஷன் சேர்த்து பார்ப்பா. சுபாஷ் சந்திர போஸ் மீட்டிங் நடக்கும்போது சொல்லியிருப்பாரு, கான்ஸ்டியூஷன் எழுதலாம் சரிப்பா, அரசியல் சபை உருவாகலாம் சரிப்பா, நம்மளுக்கான அரசியலமைப்பா நம்மளே உட்கார்ந்து எழுதலாம், எந்த நாயோட உதவி தேவையில்லை, நம்மளுக்கான அரசியலமைப்பா நம்மளே எழுதலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி சவால் விட்டுருங்க லார்ட் இர்வின், எங்க உதவி இல்லாம உங்களால் எழுத முடியாதுன்னு சொல்லி லார்ட் இர்வின் சவால் விட்டுருங்க. அதனால நம்மளுக்கான அரசியலமைப்பை நம்மளே உட்கார்ந்து எழுதலாம், எந்த நாயோட உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஃப்ரீ இந்தியா, சுதந்திர இந்தியாவுக்கான அரசியலமைப்பு ஃப்ரேம்டு, கண்டிப்பா ஃப்ரேம் பண்றோம். வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஹெல்ப், எந்த அந்நியரோட உதவி இல்லாம நம்ம எழுதலாம். புரியுதாமா?
ஸோ சுதந்திர இந்தியாவுக்கான அரசியலமைப்பு நம்ம எழுதலாம். எந்த நாயோட உதவி தேவையில்லை. எனி எக்ஸ்டர்னல் ஹெல்ப்னா அது பிரிட்டிஷ் தான். என்னைய நாயின்னு சொல்லிட்டா உன்னை நாயின்னு சொல்றேன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, பதிலுக்கு சொல்லியிருப்பாரு. எந்த அரசியலமைப்பு என்ன பண்ணலாம் நம்ம எழுதலாம், எந்த நாயோட ஹெல்ப்பும் தேவையில்லை, எனி எக்ஸ்டர்னல் ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் ஓப்பனா சொல்லியிருப்பாரு 1938. சரியா? இதுக்கப்புறம் தான் என்ன பண்றேன் அப்படின்னா 1940 சரி அவங்க என்ன கேட்கறாங்க, கான்ஸ்டியூஷன் எழுதணும், அதுக்கு ஒரு அமைப்பு வேணும், நான் உருவாக்கி சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பேன். நோட் பண்ணிக்கோ, ப்ரீவியஸ் கொஸ்டின்னா எப்போ இந்தியன்ஸ் வச்ச டிமாண்ட் அக்செப்ட் பண்ணாங்க, இந்த அரசியல் என்ன சரி உருவாக்கலாம்னு சொல்லி வச்ச டிமாண்ட் எப்ப அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர். அதுக்கு தான் சொன்னேன், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணலான்ற கொள்கையை ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டு இருப்பாங்க. ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை எப்ப அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபர்ல அக்செப்ட் பண்ணாங்க. புரியுதாமா? இதுதான் அவ்வளவு சொன்னேன், ஆகஸ்ட் ஆஃபர்ல அக்செப்ட் பண்ணாங்க 1940. ஸோ இந்தியன்ஸ் ரொம்ப நாள் டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க. எப்ப இதை வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர்ல அக்செப்ட் பண்ணாங்க 1940. புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதா? கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதாமா? இது வரைக்கும் புரியுதாமா? சரி, ஓகே ஓகே, அடுத்து போலாம். சரிப்பா, அடுத்து என்ன சார் நடக்குது அப்படின்னா இது அக்செப்ட் பண்ணிப்பா, இது காங்கிரஸ் ஏத்துப்பாங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்கப்பா. ஐஎன்சி ரிஜெக்ட். ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா இதுல சுதந்திரத்தை பத்தி அவங்க எதுவுமே பேசல. சுதந்திரத்தை பத்தி அவங்க பேசவே இல்லை. ஏன்னா அவங்க இண்டிபெண்டன்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க, இண்டிபெண்டன்ஸ் பத்தி எதுவுமே பேசல. சப்போஸ் இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட ஒத்துப்பாங்க, இண்டிபெண்டன்ஸ் பத்தி எதுவும் பேசல. அதுக்கு பதில் என்ன தரேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்ன தரேன்னு சொல்லியிருப்பாங்கன்னா டொமினியன் அந்தஸ்து, தன்னாட்சி அந்தஸ்து தரேன்னு சொல்லியிருப்பாங்க. தன்னாட்சி அந்தஸ்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க முன்னாடி கேட்டீங்களா, அதை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஐஎன்சி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுதந்திர தரம் ஏன் ரிஜெக்ட் பண்றீங்க, எங்களுக்கு சுதந்திரம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரிஜெக்ட் பண்ணி, சரி அதுக்கு பதிலாக உங்களுக்கு தன்னாட்சி அந்தஸ்து தரோம்னு சொல்லியிருப்பாங்க. செல்லாது சொல்லாது சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஐஎன்சி ஆகஸ்ட் ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஐஎன்சி என்ன பண்ண முழுமையா ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஆகஸ்ட் ஆஃபர் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி குப்பையில போடுங்களா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சரி, அடுத்து முஸ்லீம் லீக் என்ன சார் பண்ணிருப்பாங்க, முஸ்லீம் லீக் ஏத்துப்பாங்களா, ஏன்னா இவனாவது ஒருத்தல இவனா ஏத்துக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். இவனும் என்ன பண்றான், ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஓய்ப்பா, முஸ்லீம் லீக் ஏன் ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னா தனிநாடு கோரிக்கையும் வச்சுட்டு இருப்பான், செப்பரேட் கண்ட்ரி, எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி சீமான் மாதிரி அப்ப கத்திட்டு இருப்பான். தனிநாடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜின்னா கத்திட்டு இருப்பான். சரியா, ஜின்னா கத்திட்டு இருப்பான். அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதை பத்தி பேசவே மாட்டோம்னு சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. முஸ்லீம் லீக்கோட வந்து ஐஎன்சி மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஆகஸ்ட் ஆஃபரை புறக்கணிச்சிருப்பாங்க. தம்பி போயிட்டு வாப்பா, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவர் வச்ச கோரிக்கை ஜின்னா வந்து அப்பதான் ஜின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கோட எல்லாமே அவர் சொல்றதை எல்லாரும் கேட்டாங்க. தனியாடு கோரிக்கை வச்சிருப்பாரு, அதை பத்தி எதுவுமே பேசல. சோ அதனால ரிஜெக்ட். புரியுதாமா? சரி, அடுத்து என்ன சார் நடக்குது, இந்த ஆகஸ்ட் ஆஃபர் வந்து பார்த்தா பிரிட்டிஷ் ஏத்துக்கல, பிரிட்டிஷ் சொன்னதை இந்தியன் சேர்த்துக்கல. சரியா, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து கிரிப்ஸ் பண்ணி முன்மொழிவு. இதுக்கு ஏன் சார் கிரிப்ஸ் ப்ரொபோசல் வச்சாங்கன்னா இது ஒரு தலைவர். இதுல இருந்த தலைவர் யாருன்னா ஸ்ட்ராஃபோர்டு கிரிப்ஸ். தலைவர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ். அவர் முன்மொழிவுனால இது கிரிப்ஸ் ப்ரொபோசல் சொல்றாங்க. புரியுதா? சரி, பாப்போம் என்ன சார் சொல்றா. இது என்ன சார் சொல்றேன், இதுல காமெடி பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தன்னாட்சி அந்தஸ்து தர்றோம். ஃபர்ஸ்டே கடுப்பாயிருவாங்க. உங்களுக்கு என்ன பண்றோம், தன்னாட்சி அந்தஸ்து தர்றோம். தம்பி இப்பதான் ஒருத்தன் வந்தான் பகுந்து விடுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது உங்களுக்கு அரசியலமைப்பு உருவாக்குறது அமைப்பு உருவாக்கி தரோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு உட்காந்துருந்தனா, அதாவது இந்தியாகிய நீங்களும் பிரிட்டிஷ் ஆகிய நாங்களும் ஒன்னா உட்காந்து அரசியலமைப்பு எழுதலாம் சொல்லியிருப்பாரு. அதாவது பிரிட்டிஷ் ஆகிய நாங்களும் இந்தியா நீங்களும் ஒன்னா உட்காந்து அரசியலமைப்பு எழுதலாம் சொல்லி யார் சொல்லியிருப்பா, கிரிப்ஸ் சொல்லியிருப்பாரு. செம்ம கடுப்பாயிருவாங்க. இந்தியன்ஸும் பிரிட்டிஷும் ஒன்னா உட்காந்து எழுதலாம் அரசியலமைப்பை ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கிரிப்ஸ் சொல்லியிருப்பாரு. அதாவது பிரிட்டிஷ் ஆகிய நீங்களும் இந்தியா நாங்களும் ஒன்னா உட்காந்து அரசியல் எழுதலாம் சொல்லி யார் சொல்லிப்பா, ஸ்டாஃபோர்டு சொல்லியிருப்பாரு. இது சரியா வெறியாடுவாய். சரியா. அதுக்கப்புறம் உங்களுக்கு இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தர்றோம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம், பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இரண்டாம் உலக போர்ல உங்களுக்கு சுதந்திரம் தரும், அந்த தேதி பின்னாடி
வாய்ப்பே இல்லை. பின்னாடி உங்களுக்கு சொல்றோம். ஏன் இதை வந்து பிரிட்டிஷ் ஏத்துக்க மாட்டாங்கன்னா கிரிப்ஸ் ப்ரொபோசல் அப்போ 1942 நடக்கும்பா. அப்போ பிரிட்டிஷ் ஃபுல்லாவே தோக்குற நிலைமை போயிருவாங்க. பிரிட்டிஷ் ஃபுல்லாவே தோக்குற நிலைமை போயிருவாங்க. இந்தியன்ஸ் எப்படியாவது காலில் விழுந்தாலும் கூட்டி வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வேற வழியே இல்லாம இது பண்ணிருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து தோக்குற நிலைமை போயிருவாங்க. தோக்குற நிலைமை போயிருவாங்க. பிரிட்டிஷ் பயந்துருவாங்க. ஐயோ நம்ம என்ன பண்றது, ஏண்டா நீயே சாவ கிடக்குற, நீ எப்பறம் எனக்கு சுதந்திரம் கொடுப்பான்னு சொல்லி பிரிட்டிஷ் யாருமே இந்தியன்ஸ் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீனே தோக்க போற, நீனே சாவ போற, ஜப்பானோட அடிக்கடி அடிக்கிறான், நீயே உயிரோட இருக்க மாட்டேன், அப்புறம் எப்படி எனக்கு வந்து சுதந்திரம் தருவ அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கையை முழுமையா நிராகரிச்சிட்டாங்க. இந்த கோரிக்கையை ஐஎன்சி அண்ட் முஸ்லீம் 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. ஐஎன்சியும் சரி முஸ்லீம் லீக்கும் சரி 2 பேருமே ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? அடுத்தது இதுக்கு காந்தி ஒரு கொட்டேஷன் கொடுத்திருப்பாருப்பா. காந்தி ஒரு கொட்டேஷன் கொடுத்திருப்பார். என்ன கொட்டேஷன் அப்படின்னா, போஸ்டட் டேட் செக் இன் ஃபெயிலிங் பேங்க். அதாவது திவாலான வங்கியில் பின் தேதி குறிப்பிடாத காசோலை சொல்லியிருப்பாருப்பா. இந்த அறிக்கையை திவாலான வங்கியில் பின் தேதி குறிப்பிடாத காசோலி. புரியுதா? திவாலான வங்கியில் பின் தேதி குறிப்பிடாத காசோலை. ஓகேவா? திவாலான வங்கியில் பின் தேதி குறிப்பிடாத காசோலைன்னு சொல்லி யார் சொல்லிப்பார்? காந்தி சொல்லிப்பார். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார். எந்த அறிக்கையே இதை சொல்லியிருப்பார் அப்படின்னா இதுதான் சொல்லிப்பார். ஏன்னா நீயே நாளைக்கு சாவ போறடா, நீயே நாளைக்கு உயிரோடு இருக்குமா தெரிய மாட்டேது, நீ எப்பறம் எனக்கு சுதந்திரம் கொடுப்பன்னு சொல்லி காந்தி வெறியாய் சொல்லியிருப்பார். காந்தி இந்த மாதிரி வார்த்தை உடைய மாட்டாரு. திவாலான வங்கியில நீ எப்பறம் எனக்கு காசு கொடுப்ப, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீனே சாவ போற, நாளைக்கு செத்துருவேன், உயிரோடு இருப்பேன்னு தெரியாது, எப்படி நீ எனக்கு சுதந்திரம் கொடுப்பன்னு சொல்லி பயங்கர டிசைஸ் பண்ணிப்பாரு. அடுத்து நேரு ஒன்று சொல்லிப்பாருப்பா. நேரு சொன்னது வந்து செம்ம காமெடியா இருக்கும் பாருங்க. நான் இந்த ப்ரொபோசலை படிக்கும் போது ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த காதல் கவிதை எல்லாம் ப்ரொபோசல் வரும்போது ரொம்ப ஸ்டாண்டர்ட் பேஸ் சாங், நித்யானந்தா கூட சொல்லுவாங்க, மீன் போடுவாங்கல்ல, வெறுமே ஸ்டாண்டர்ட் பேஸ் சாங். அதே மாதிரி இந்த ப்ரொபோசலை படிக்கும் போது என்ன ஆச்சுன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆனன்னு சொல்லியிருப்பாரு. சரியா? எழுதிக்கிங்க. while reading this proposal இந்த ப்ரொபோசலை படிக்கும் போது மிகுந்த மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஐ வெரி மச் டிப்ரெஸ்ட் அண்ட் சேட்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ப்ரொபோசலை படிக்கும் போது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகப்பட்டேன், ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டேன், என்னால ஏத்துக்கவே முடியல, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, இவனே சாவ போறாங்க, இவங்க எப்படி எங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, பயங்கரமா டிப்ரெஷன் ஆயிருப்பாரு. யாருன்னா நேரு. இதுக்காண்டி என்ன போறாருன்னா, இனிமே விட்டு வைக்க விடாத மகனே, நம்ம ஸ்டார்ட் பண்றா, நம்ம பொருளாதாரம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பாருன்னா காந்தி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அதுதான் குயிட் இந்தியா மூவ்மெண்ட். புரியுதாமா? அதுக்குதான் என்ன வெளியேறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. வெளியேறு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆகஸ்ட் புரட்சி. இதுக்கு என்ன பேர்னா ஆகஸ்ட் புரட்சி. ஆகஸ்ட் புரட்சி. ஏன் சார் ஆகஸ்ட் புரட்சி, இது என்ன சார் அப்படின்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காந்தி எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க இதை, மே மாசம் 1942 பாம்பே ஏர்போர்ட் இருக்கும்பா. பாம்பே ஏர்போர்ட்ல காந்தியோட அடுத்த மூவ் என்னன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அடுத்த மூவ் என்னோட என்ன அப்படின்னா குயிட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்லியிருப்பாரு. குயிட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்லி ஃபர்ஸ்ட் 1942 மே மாசம் சொல்லுவார். இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் குயிட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்லி காந்தி எப்போ சொல்லுவார்னா பாம்பே ஏர்போர்ட்ல இறங்கி ஒரு ஃபிளைட் இறங்கி வந்து சொல்லுவார். சரியா? ஆனா லான்ச் பண்ணது எப்ப அப்படின்னா ஆகஸ்ட் 8. ஏன்னா இந்த கிரிப்ஸ் ப்ரொபோசல் பாடாப்படுத்துவாங்க. ரொம்ப கடுப்பா இந்த மே மாசம் சொல்லுவாரா, ஆகஸ்ட் மாசம் 8 அனௌன்ஸ் பண்ணுவாரு. வெளியேறு இனிமே அவன் இருக்க கூடாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா வெளியேறுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, குயிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணுவாரு. இதுக்கு இன்னொரு பேர் தான் ஆகஸ்ட் புரட்சி. ஆகஸ்ட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. குயிட் இந்தியா மூவ்மெண்டோட இன்னொரு பேர் என்னன்னா ஆகஸ்ட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. என்ன காரணம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கல. அதுக்கப்புறம் கிரிப்ஸ் ப்ரொபோசல் இந்த 2 காரணத்துக்காண்டி தான் நாங்க இது என்ன பண்றோம், இது குயிட் இந்தியா மூவ்மெண்ட் லான்ச் பண்றோம்னு சொல்லி ஓப்பனா சொல்லியிருப்பாங்க. இந்தியாவுல லான்ச் பண்ணிப்பாரு. காந்தி இந்தியாவுல லான்ச் பண்ணிப்பாரு. சரிங்களா?
என்ன ஆகுது அடுத்த நாள் பார்ப்போம். அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா பார்ப்போம். என்னென்ன காரணம் அப்படின்னா இந்த காரணம்ப்பா. சரியா, எல்லாமே இதுதான் காரணம். கிரிப்ஸ் ப்ரொபோசல் தான் மெயினான காரணம். அதுக்கப்புறம் ஜப்பான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான்னா பிரிட்டிஷ் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவான். இதனால ஜப்பான் நாளைக்கு வந்து பிடிச்சா என்ன ஆகும் சொல்லி பயம் பிரிட்டிஷ்க்கு, இந்தியன்ஸ்க்கு. அதனால வெளியே இருக்கலாம்னு சொல்லி ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரி பார்ப்போம். காந்தி என்ன பண்ணிடுவாருன்னா பாம்பேல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா போயிட்டு ஃபர்ஸ்ட் பேசியிருப்பாருப்பா மே மாசம் 1942. சரியா, இதுக்கு டிராஃப்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ். சரியா, சுபாஷ் சந்திர போஸ் இருக்கு மாதிரி ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேலும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிப்பாங்க. காந்தி நீங்க பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு கை தூக்கி இருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தா பட்டேல் கை தூக்கி இருப்பாரு. ஓகே நம்ம பண்ணலாம்னு சொல்லி பண்ணிருப்பாரு. அப்பதான் லான்ச் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மாசம் 8 லான்ச் பண்ணுவாங்க. அனைத்து இந்திய காங்கிரஸ் மூலமா என்ன லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னா குயிட் இந்தியா மூவ்மெண்ட். சாவு இல்ல செத்து மடி அப்படின்னு சொல்லிப்பாரு. செய்யல செத்து மடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டூ ஆர் டைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த டூ ஆர் டைன்ற விஷயத்தை எப்ப சொன்னார் அப்படின்னா ஆகஸ்ட் 8 1940 காந்தி சொல்லியிருப்பாருப்பா. செய் இல்ல செத்து மடி அப்படின்ற முழக்கத்தை பயங்கரமா அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. காந்தி எப்படி சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாம் வெறியன். ஏன்னா காந்தி ரொம்ப அமைதியான ஆளு, அமைதி ஆக்ரோஷமா எதுவும் பேச மாட்டாரு. இப்போ டோனி வந்து பார்த்தா ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல வந்து பார்த்துருக்கோம், அம்பையர் வந்து பார்த்தா நோபால் கைட்டுன்னு சொல்லி கிரவுண்டுக்குள்ள போயிருப்பார்ல, அதே மாதிரி காந்தி வந்து அக்ரெசிவா இருப்பாரு, செம்ம அக்ரெசிவா இருப்பாரு. ஏய் இனிமே உனக்கு உடைய மாட்டேன்டா, நான் செய்யறேன் இல்ல செத்து மடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா டிக்ளேர் பண்ணி டூ ஆர் டைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண களத்துல இறங்கியிருப்பாரு. களத்துல போதல் இறங்கியிருப்பாரு. இனிமே உன விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண களத்துல இறங்கிடுவார். புரியுதாப்பா? சோ காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன நோட் பண்ணிக்கங்க. காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிப்பாரு, அது எழுதுறேன். காந்தி வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்ல ஸ்கூல் புக்ல இருக்குப்பா. காந்தி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, காந்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா லீவ் இந்தியா லீவ்ஸ் இந்தியா டு காட், லீவ்ஸ் இந்தியா டு காட். இஃப் தட் இஸ் too much, இது ஸ்கூல் புக்ல இருந்த வார்த்தை, if that is too much then leave her to anarchy ன்னு சொல்லியிருப்பாரு. ஒண்ணு கடவுள்கிட்ட கொடுங்க இல்ல எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பார். சரியா, பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பார். சரி அடுத்து பாப்போமா. அடுத்து என்ன சார் நடக்குது பிரிட்டிஷ் இதான் தலைவன் கோதல் இறங்கிட்டானா, ஃபர்ஸ்ட் டைம் கோதல் இறங்கிட்டான். யாருன்னா நம்ம இதை வந்து பார்த்தா வடக்கன் வீடியோ மாதிரி இருக்குல்ல, நம்ம கோபி சுதாகர் போட்ட வடக்கன் வீடியோ ட்ரெயின்ல போவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கா. சரி எனக்கு பார்க்கும்போது இந்த பிக்சர் எடுத்து போனப்போ ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. நேரு மாமா, அடுத்து காந்தி, இவர் சுபாஷ் பட்டேல், 3 பேர் உட்காந்துருக்காங்க. 3 பேர் என்ன பண்ண ரொம்ப ஆக்ரோஷமா இறங்கிட்டாங்க களத்துல. சரியா, களத்துல இறங்கிட்டாங்க. சரி, இந்த மொமெண்ட் வந்து பார்த்தோன்னா 3 விஷயத்த ஃபாலோ பண்ணாங்கப்பா. 3 விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேசிவ் அண்ட் வைலண்ட். காந்தியே சொல்லிட்டாரு என்ன வேலை பண்ணுங்க, வன்முறை தூண்டுச்சு, பயங்கரமா வன்முறை தூண்டுச்சு எல்லா இடத்துலையும். ஃபர்ஸ்ட் அர்பன் ஏரியா ஸ்பார்க் ஆச்சுப்பா. ஃபர்ஸ்ட் நகர்ப்புறங்கள் வந்து பயங்கர ஸ்பார்க் ஆச்சு. அடுத்து என்ன சார் ஆச்சுன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்க ஆரம்பிச்சாங்க, ஒர்க்கர்ஸ் எல்லாம் கலந்துக்க ஆரம்பிச்சு. அப்படியே கம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா பிளஸ் ஆகி கடைசி ஆட்ட முடிஞ்சு விவசாயத்தை போயிடுச்சு, விவசாயம் வரையும் போயிடுச்சு. அப்போ அர்பன்ல ஸ்டார்ட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ்ல போயிட்டு அடுத்து யார்கிட்ட போகுது அப்படின்னா ஒர்க்கர்ஸ் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து யார் கலந்துக்கிறாங்கன்னா கடைசி விவசாயிகள் கலந்து. இவங்க எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. எல்லா விதமான மக்களும் போராட்டம் பண்றாங்க. அர்பன் பீப்புள்ஸ் விவசாயம் யாருப்பா, அவங்க ரூரல் பீப்புள் தானே. அப்ப அர்பன்ல ஆரம்பிச்சு ரூரல் வரையும் என்ன ஆகுது, இந்த போராட்டம் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. கிராமப்புற பெண்கள் கலந்துக்கிறாங்க, மாணவர்கள் கலந்துக்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் கலந்துக்கிறாங்க, புரட்சியாளர் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. சோ அடுத்து என்ன ஆகுதுன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் ஒடுக்குனாங்க. சரி, அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒடுக்குனாங்க. என்ன சார் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆகஸ்ட் 9 ஒரு வார்த்தை வரும், அது எங்க இருக்குன்னு தெரியல, ஒரு நிமிஷங்க. ஆகஸ்ட் 9 இங்க இருக்குப்பா. ஆகஸ்ட் 9 என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா லீடர்ஸையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஆபரேஷன் வச்சிருப்பாங்க, ஆபரேஷன் தண்டர் போல்ட். நோட் பண்ணிக்கப்பா, இது எக்ஸாம்ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்க. ஆபரேஷன் தண்டர் போல்ட், அதாவது வந்து பார்த்தா பவர் ரேஞ்சர்ஸ் தண்டர் ரேஞ்சர்ஸ் வரும்ல, அதே மாதிரி என்ன பண்ணீங்க தண்டர் போல்ட்னு ஒரு ஆபரேஷன் போட்டு எல்லா தலைவரும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, எல்லா பெருந்தலையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் பெருந்தலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு பெருந்தலை, காந்தி தான் ஃபர்ஸ்ட் பெரிய தலை. காந்தி அரெஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இனிமே பேசவே கூடாது போ அப்படின்னு சொல்லி ஆகா கான் கிளாஸ்ல போட்டுப்பாங்க. ஒரு பேலஸ்ல வச்சிருப்பாங்க, ஜெயில எல்லாம் போட மாட்டாங்க, பேலஸ்ல வச்சிருப்பாங்க. 9 ஆகஸ்ட் மாசம் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுனா ஜெயில போடாம ஆகா கான் கிளாஸ்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா ஜெயில இருந்தா பேர் கூட்டு சேர்த்துருவாரு, அதனால கூட்டத்தை சேர்க்க விட மாட்டாரு. அடுத்து நேரு ஏய் படா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அல்மோரா ஜெயில தூக்கி போட்டுருப்பாங்க. இவரெல்லாம் ஜெயில போட்டுருவாங்க, தம்பி நீ இப்ப ஜெயில உட்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயில போட்டுருவாரு. அடுத்தது அபுல் கலாம் ஆசாத், இவர் தான் ஐஎன்சி பிரசிடண்டா இருப்பாரு. இவரை தூக்கி என்ன பங்குரா ஜெயில போட்டுருப்பாரு. நோட் பண்ணிக்கப்பா, பங்குரா ஜெயில போட்டுருப்பாங்க.
புரியுதாமா? காந்தி தூக்கி அகாகன் பிளாலஸ்ல வச்சிருப்பாங்க, ஒரு ரகசியமா வச்சிருப்பாங்க. நேரு எங்க போட்டுப்பாங்க? அல்மோரா ஜெயில வச்சிருப்பாங்க. அபுல் கலாம் ஆசாத் எங்க வச்சிருப்பாங்க? பங்குரா ஜெயில வச்சிருப்பாங்க. பங்குரா ஜெயில வச்சிருப்பாங்க. புரியுதாமா? மேக்சிமம் எல்லா தலைவரும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி எல்லா தலைவரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு சூட்டோட சூட என்ன பண்ணுவாங்க? எல்லா தலைவரும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எல்லா தலைவர், ஆல் லீடர்ஸ் அரெஸ்டட். அதனால இந்த மூவ்மெண்ட் என்னன்னு சொல்றான் அப்படின்னா, தலைவர் இல்லாத இயக்கம், தலைவர் இல்லாத இயக்கம், தலைவர் இல்லாத போராட்டம், தலைவர் அல்லாத இயக்கம் சொன்னாங்க. தலைவர் அல்லாத இயக்கமாச்சு. இந்த வெள்ளையனே வெளியே இயக்கம் என்ன ஆச்சு? தலைவர் இல்லாத இயக்கமாச்சு. லீடர்ஷிப் நான், அதாவது எப்படின்னா லீடர்லெஸ் மூவ்மெண்ட் ஆச்சு. லீடர்லெஸ் மூவ்மெண்ட் ஆச்சு. நோட் பண்ணிக்கம்பா. லீடர்ஸ் மூவ்மெண்ட் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா, குயிட்டி மூவ்மெண்ட் தான் லீடர்ஸ் ரிவோல்ட்னு சொன்னாங்க. லீடர்ஸ் ரிவோல்ட் 1942. சரியா? புரியுதாமா? புரியுதாமா? சரி, அப்ப யார் சார் இதை வந்து மெயினா கலந்துட்டாருன்னா ஒரு 6 பேருப்பா. 6 பேர் தான் மெயினா கலந்துப்பாங்க இந்திய லெவல்ல. யார் யாருன்னா ஃபர்ஸ்ட் காந்தியோட ஆதரவுல ஜெய் பிரகாஷ் நாராயணன். இவர் தான்ப்பா மாஸ்டர் மைண்ட். இந்த குயிட்டி தம்ம முன்னாடி வரலாம் யாருமே தெரியாது. குயிட்டி தம்ம முன்னாடி வரலாம் யாருமே தெரியாது. ஜெய் பிரகாஷ் நாராயணன். ஜெய் பிரகாஷ் நாராயணன் இவர் யாருன்னா சோசியலிஸ்ட் பார்ட்டி, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி கட்சி வச்சிருப்பாருப்பா. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி. சுபாஷ் சந்திர போஸோட நெருக்கமான ஆளு, காந்தியோட நெருக்கமான ஆளு. சரி, 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு. காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு 1934 உருவாக்கி இருப்பாரு. அதெல்லாம் இருப்பாரு. இவர் தான் இந்த குயிட் இந்தியா மூவ்மெண்ட் தலைவர் மாதிரி செயல்படுவார். தலைவர் மாதிரி. இதுக்கு முன்னாடி யாருமே தெரியாது. குயிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு முன்னாடி இவர் யாருமே தெரியாது. ஜேபி நாராயண் யாருமே தெரியாது. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அடுத்து யாருன்னா அருணா ஆசஃப் அலி. அருணா ஆசஃப் அலி. இவங்க லீடர்ஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னா அருணா ஆசஃப் அலி. அருணா ஆசஃப் அலி. அடுத்து யார் சார் கலந்துட்டா அப்படின்னா ராம் மனோகர் லோஹலா. இந்த பேர்ல ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. ராம் மனோகர் லோஹலா. சரியா? அடுத்து யாருன்னா காமராஜர். அடுத்து 5வது யாருன்னா யூசுப் மெக்ராலே. இந்த 5 பேரு ரொம்ப முக்கியமான ஆளுப்பா. குயிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு அப்போ தான் இவங்க வந்து இந்தியாவுக்குள்ள ஃபேமஸ் ஆவாங்க. அதுக்கு முன்னாடி இருப்பாங்க. ஆனா குயிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு அப்போ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. ஜெய் பிரகாஷ் நாராயண் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க, கதாநாயகன் சொல்லுவாங்க. இந்த குயிட் இந்தியா மூவ்மெண்டோட கதாநாயகன் யாருன்னா ஜெய் பிரகாஷ் நாராயண். ஹீரோயின் யாருன்னா இவங்க தான், அருணா ஆசஃப் அலி. இவங்க 2 பேரும் தான் முக்கியமான காரணம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சென்னையில யாரு பண்ணிருப்பானா காமராஜர். சென்னையில மெட்ராஸ்ல யாரு பண்ணிருப்பானா காமராஜர். சோ புரியுதாமா? சோ இது வந்து தலைவர் இல்லா இயக்கமா இருக்கு. அப்ப யார் தலைவரா வரா? ஜெய் பிரகாஷ் நாராயண். அவர் யாருன்னா காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியோட ஃபவுண்டர். அவர் தான் கலந்துக்கிறாரு. அப்புறம் அருணா ஆசஃப் அலி. இந்த அருணா ஆசஃப் அலி பத்தி ஏதாவது ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கோமாப்பா? ஞாபகம் இருக்கா? அருணா ஆசஃப் அலி பத்தி ஏதாவது சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல? அருணா ஆசஃப் அலி பத்தி ஏதாவது சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல? அருணா ஆசஃப் அலி பத்தி ஏதாவது பாயிண்ட் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல? சொல்லியிருக்கேன். ஞாபகம் யோசிங்க. ஏதாவது பாயிண்ட் சொன்னா. இந்தியாவின் முதுபெரு பெண்மணி, கிராண்ட் ஓல்டு உமன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பாத்தீங்க ஞாபகம் இருக்கா? கிராண்ட் ஓல்டு உமன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி பார்த்தா ஞாபகம் இருக்கா? நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், யாதாபேவி நாளைக்கு பார்க்கும்போது சொன்னேன். இந்தியாவின் முதுபெரும் பெண்மணி யாரு? அருணா ஆசஃப் அலி. இந்த 5 பேர் தான் முக்கியமான ஆளு. இந்த 5 பேர் தான் ரொம்ப முக்கியமான ஆளு. புரியுதா பாருங்கம்மா. அடுத்து என்ன சார் நடக்குதுன்னா இதான் வெள்ளையன வெளியேறு போராட்டம். போராட்டம் இப்படி நடந்துச்சு. என்ன சார் நடக்குது அப்படின்னா எல்லாமே கலந்துக்கிறாங்க. சரி பார்ப்போம் என்ன சார் ஆகுதுன்னா, இதுல வாய்ஸ் ஆஃப் இந்தியா போட்டுங்கப்பா. ரேடியோ, இந்த ரேடியோ மூலமா தான் எல்லாம் தொடர்பு போனா. வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்போ ஒரு ரேடியோ இருந்துச்சுப்பா. இதை நடத்துறாங்க யாருன்னா உஷா மெக்தா. வாய்ஸ் ஆஃப் ரேடியோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா குயிட் இந்தியா பத்தி விஷயத்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. குயிட் இந்தியா மூவ்மெண்டோட நியூஸை பத்தி மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணாங்க. என்னமா நடக்குது, யார் தலைவர் இடத்துல நடத்துறா, காந்தி அரெஸ்ட் பண்ணாங்க, நேரு அரெஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு குயிட் இந்தியா மூவ்மெண்ட் பத்தி சம்பந்தப்பட்ட எல்லா நியூஸ் கூட மக்கள்கிட்ட வந்து ரேடியோ மூலமா சொல்றாங்க. புரியுதாமா? குயிட் இந்தியா மூவ்மெண்ட் மூலமா என்ன பண்றாங்க? எல்லா மக்களையும் சொல்றாங்க. அடுத்து என்ன சார் ஆகுது அப்படின்னா, எல்லா மக்களையும் என்ன பண்ண அரெஸ்ட் பண்றாங்கப்பா. பிரிட்டிஷ் எடுத்த முடிவு என்னன்னா அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் அண்ட் சப்ரஷன் டைட்டில் போடுங்க. அரெஸ்ட் அண்ட் சப்ரஷன் எப்படி ஒடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கன் ஃபயரிங் பண்றாங்கப்பா. ஓப்பனா கன் ஃபயரிங் பண்றாங்க. எல்லாரும் சுடுறாங்க, கன் ஃபயரிங் பண்றாங்க. அடுத்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஜெயில போறாங்க. இப்படிதான் சப்ரஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒடுக்குனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குயிட் இந்தியா மூவ்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணா ஐஎன்சி பேன் பண்ணிடுவாங்கப்பா. ஐஎன்சி இனிமே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஐஎன்சி பேன் பண்ணிடுவாங்க. பிரஸ்ஸையும் பேன் பண்ணிடுவாங்க. பத்திரிகை இருந்தா பிரச்சனை சொல்லி பிரஸ்ஸையும் பேன் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா. பிரஸ்ஸையும் பேன் பண்ணிடுவாங்க.
பிரஸையும் பத்திரிகையும் ஐஎன்சி பேன் பண்ணிடுவாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கன் ஃபேரிங் பண்ணுவாங்க. யார் யார் ரிவோல்ட் பண்றாங்களோ அவங்க மேல என்ன பண்ணுவாங்க, கன் ஃபேரிங் பண்ணுவாங்க. அடுத்து லீடர்ஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. ஐஎன்சி பேன் பண்ணுவாங்க, பிரஸ் பேன் பண்ணுவாங்க. புரியுதாமா? புரியுதாமா? சரியா? கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா எல்லா விதமா நெகோஷியல் வருதுப்பா. எல்லா சைட்ல இருந்து நெகோஷியல் வருது. வேற வழியே இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா, வேற வழியே இல்லாம இந்த குயிட்டி த மூவ்மெண்ட் பயங்கரமா சப்போர்ட் பண்றதுனால என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. சரிங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சப்போர்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க, சப்போர்ட். இதனால என்ன சிக்னிஃபிகன்ஸ் ஆச்சு அப்படின்னா, இந்தியா வந்து பார்த்தா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் வந்து பார்த்தா சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா குயிட்டி த மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியமான மூவ்மெண்ட். இந்தியா வந்து ஃபாஸ்டா வந்து சுதந்திரம் கொடுக்க வச்சது. இந்தியா வந்து சுதந்திரம் ஃபாஸ்டா கொடுக்க காரணம் இதுதான் ஃபர்ஸ்ட். சரியா? அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னு நினைச்சா, பிரிட்டிஷ் பயம் வந்துச்சு. எங்க நம்ம கொண்டுருவாயும் சொல்லி பயம் வந்துச்சுப்பா. பிரிட்டிஷ் வந்து பயம் வந்துச்சு. ஏன்னா எல்லா சைடு நெருப்பு வரணும்னா பிரிட்டிஷ் பயம் வந்துச்சு. எப்படியா நம்ம இந்தியா விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பயம் வந்துச்சு. சரியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. ரொம்ப முக்கியமான விஷயம். குயிட் இந்தியா மூவ்மெண்ட் புரியுதாப்பா? சரி, இந்த குயிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாத கட்சிகள் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முஸ்லீம் லீக் சப்போர்ட் பண்ணல. நோட் பண்ணிக்கங்க, முஸ்லீம் லீக் வந்து சப்போர்ட் பண்ணல. இனி வேற பைத்தியக்கார வேலைன்னு சொல்லி முஸ்லீம் லீக் வந்து சப்போர்ட் பண்ணல. எனக்கு தனிநாடு தான் வேணும், எனக்கு பிரியாணி வந்தே ஆகும், எனக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாரு. அடுத்து பிரின்ஸ் ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ், சுதேசி அரசர்கள் தம்பி பாயிண்ட் உட்காந்தே இருந்தாங்க. கடைசி வந்து உட்காந்தே இருந்தாங்க. பிரின்ஸ் ஸ்டேட் அவங்க வந்து சப்போர்ட்டே போடல, கலந்துக்கவும் இல்லை. சரியா? பிரிட்டிஷ் பயங்கர சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்புறம் சிபிஐ இவங்களும் கலந்துக்கல. ஏன்னா காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு தக்க சமயத்தில் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு சிபிஐ மக்களும் கலந்துக்க மாட்டாங்க. புரியுதாமா? முஸ்லீம் லீக், பிரின்ஸ் ஸ்டேட் மக்கள், சிபிஐ இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க, குயிட்டி த மூவ்மெண்ட் சப்போர்ட் பண்ணல. நாட் சப்போர்ட்டட். புரியுதாமா? இது 3 புரியுதாமா? இதோட குயிட்டி த மூவ்மெண்ட் முடியுதுப்பா. புரியுதாமா? சரி, அடுத்து என்ன சார் நடக்குது அப்படின்னா பார்ப்போம். அடுத்து என்ன சார் நடக்குதுன்னா, காந்தி வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லி போயிட்டாருப்பா. நல்லா புரிஞ்சு. காந்தி வந்து உண்ணாவிரதம் இருப்பார். 1943 வந்து பார்த்தா உண்ணாவிரதம் இருக்கான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியாரு. எப்ப அப்படின்னா 10 பிப்ரவரி 1943 ஃபாஸ்ட் அன்டு டெத் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி காந்தி அனௌன்ஸ் பண்ணிடுவார். ஸோ இதனால வேற வழியே எல்லாம் காந்தி என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. மே மாசம் 6ஆம் தேதி 1944 ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா காந்தி மட்டும் செத்து இருந்தாலும் வச்சுக்கவேன், தோல்வி முடிஞ்சு. பிரிட்டிஷ் எல்லாரும் கொண்டிருப்பாங்க. ஸோ அதனால 1 வருஷம் கழிச்சு சாப்பிட சொல்லி அவரை ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, வெளியே அனுப்புறாங்க. புரியுதாமா? ஸோ இதுவே கிளியரா புரியுதா? குயிட்டி த மூவ்மெண்ட் புரியுதாமா? அடுத்து என்ன சார் நடக்குது? இதெல்லாம் வந்து நீங்க வச்ச கோரிக்கைப்பா. சுதந்திரத்துக்கு வந்து பார்த்தோன்னா மிகச்சரியா வந்து என்ன ஆச்சு, இதுல வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபாஸ்டா வந்து பிரிட்டிஷ் வந்து சுதந்திரம் கொடுக்குறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுப்பா அந்த குயிட்டி த மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா முஸ்லீம் லீக் கலந்துக்கவே இல்லை. பிரிட்டிஷ் வந்து அரசியல் அதிகாரி வந்து விசுவாசம் அதிகரிப்பு. என்ன யார் விசுவாசமா இருந்தா அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி இதை கலந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, சிபிஐ மக்கள் கலந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சுதேசி அரசர்கள் கலந்துக்கவே இல்லை. இதனால வந்து சப்போஸ் அவங்க கலந்துட்டாங்கன்னா இது இன்னும் சூப்பரா போயிருக்கும். முஸ்லீம் லீக், சிபிஐ, பிரின்சிஸ் எல்லாம் கலந்துட்டாங்கன்னா அவங்க எப்பயே வெளியே போயிருப்பாங்க. சரி, சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன சார் நடந்துச்சு? ஐயன் தனியா இருக்குப்பா, சுபாஷ் சந்திர போஸ் தனியா போகும்போது அதை நம்ம பார்ப்போம். சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் ராஜகோபாலாச்சாரி, இவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜகோபாலாச்சாரி. சரியா? முஸ்லீம் லீக்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, பாகிஸ்தான் டேன்னு சொல்லி என்ன பண்ணா ஒரு டே கொண்டாடுவாங்கப்பா. பாகிஸ்தான் டேன்னு சொல்லிட்டு 23 மார்ச் 1943 கொண்டாடுவாங்க. பின்னாடி தமிழ்ல இருக்குப்பா, தமிழ்ல கொச்சு போறா, தமிழ்ல பின்னாடி தெளிவா கொடுத்துருக்கேன். சரியா? இதுக்கப்புறம் இவர் ஒரு ஐடியா உருவாக்குறாருப்பா. நம்ம 2 ஸ்டேட்டை தனித்தனியா பிரிச்சாதான் வந்து பார்த்தா பிரச்சனை இல்லாம ரூல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொண்டாடுறாரு. அந்த ஃபார்முலா தான் சிஆர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் என்னது, சிஆர் ஃபார்முலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா 1944 கொண்டு வராருப்பா. 1944 கொண்டு வராரு. இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, இந்தியா தனியா இருக்கட்டும், பாகிஸ்தான் தனியா இருக்கட்டும், இந்தியா வந்து ஐஎன்சி கண்ட்ரோல் பண்ணிட்டும், பாகிஸ்தான் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், முஸ்லீம் லீக் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு சிஆர் ப்ரொபோசல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருப்பாருப்பா. யாருன்னா ராஜகோபாலாச்சாரி. இதுதான் சிஆர் ஃபார்முலா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ரூல் பண்ணலாம், அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. யாரு? ராஜகோபாலாச்சாரி.
இதை பேஸ் பண்ணி என்ன ஒரு மீட்டிங் நடக்குதுப்பா. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண மீட்டிங் நடக்குது சரியா. இவர் வந்து பார்ட்டிசன் பத்தி பேசியிருப்பாரு, பார்ட்டிசன் பத்தி பேசியிருப்பாரு. ஆனா என்ன பண்ணிப்பாரு, இவங்க கொடுக்குற நம்ப முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிப்பாரு. இதெல்லாம் வேணாம், நாங்க தனியாக போராட்டம் பண்ணிக்கிறோம், நாங்க பிரிட்டிஷ் டைரக்டா வாங்கிக்கிறோம் சொல்லி என்ன பண்ணிப்பாரு, இந்த 2 நேஷன் தியரி அபாலிஷ் பண்ணிப்பாரு. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி காந்தி இதுக்கு ஒத்துக்க மாட்டார். காந்தி வந்து நாட்டை பிரிக்க ஒத்துக்க மாட்டாருப்பா. காந்தி வந்து நாட்டை பிரிக்க ஒத்துக்கவே மாட்டார், நாட்டை பிரிக்க ஒத்துக்கவே மாட்டார் சரிங்களா. அடுத்து என்ன சார் நடக்குது அப்படின்னா, இவங்க 3 பேர் தான்ப்பா, லியாகத் அலி கான், லார்டு வேவல், பலுகா தேசாய். இவங்க 3 பேர் தான் அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறோம். என்னன்னா வேவல்ஸ் பிளான். வேவல்ஸ் பிளான் எந்த இடத்துல நடந்துச்சுன்னா சிம்லால நடந்துச்சு 1945ல சரியா. சரி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி யார் வைஸ்ராய் இருந்தா அப்படின்னா லார்ட் லின்லித்கோ. இவரை பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். லார்டு லின்லித்கோ இவர் 1936ல இருந்து 1944 வரையும் இருப்பார்ப்பா. லாங்கஸ்ட் வைஸ்ராய், நீண்ட கால வைஸ்ராய் இருந்தவர் யாருன்னா இவர் தான். நீண்ட கால வைஸ்ராய் வந்து யாருன்னா இவர் தான். அதே மாதிரி அபுல் கலாம் ஆசாத் லாங்கஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட். லாங்கஸ்ட் அண்ட் யங்கஸ்ட் ஐஎன்சி பிரசிடென்ட் யாருன்னா அபுல் கலாம் ஆசாத். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்போ ஆயிருப்பார் அப்படின்னா 1923 ஆயிருப்பார்ப்பா. 23 ஃபர்ஸ்ட் என்ன சின்ன பையனா இருக்கும் ஐஎன்சி பிரசிடென்ட் ஆயிருப்பார். அடுத்தது 1940ல இருந்து 46 வரை ஐஎன்சி பிரசிடென்ட் இருப்பார். 6 வருஷம் ஐஎன்சி பிரசிடென்ட் இருப்பார். அபுல் கலாம் ஆசாத். புரியுதாமா 6 வருஷம் என்ன பண்ண ஐஎன்சி பிரசிடென்ட் இருப்பார். அபுல் கலாம் ஆசாத் இருப்பார் 6 வருஷம். சரி அடுத்து என்ன சார் நடக்குதுன்னா வேவல்ஸ் பிளான் தான் பார்க்க போறோம். அடுத்து வந்து வேவல்ஸ் பிளான், வேவல்ஸ் திட்டம் தான் பார்க்க போறோம். இதுல என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா எல்லாருக்கும் ஒன்று உருவாக்குவார்ப்பா. ஆல் இந்தியன் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று உருவாக்குவார். கவுன்சில் இதுல யாரெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னா கவர்னர் ஜெனரலும் கமாண்டர் சீஃப் இருக்க மாட்டாங்க. நீங்க தான் இருக்க போறீங்க, உங்களுக்கான சட்டத்தை நீங்களே உருவாக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இது உருவாக்குவார். இதுல எல்லா கேஸ்ட் ஹிந்துஸ்க்கும் எல்லா கேஸ்ட் முஸ்லிம்ஸ்க்கும் ஈக்குவல் ரெப்ரசன்ட் சொல்லியிருப்பார். இதுல முஸ்லீம் லீக் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான தேவையான முஸ்லிம்ஸ் வந்து பார்த்தா நாமினேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காங்கிரஸ் என்ன பண்ணிப்பாங்க, உங்களுக்கான ஹிந்துஸை நாமினேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பிளான் என்ன ஆச்சு, ஃபெயிலியர் ஆச்சு. இந்த பிளான் யாரும் ஒத்துக்கல, ஐஎன்சி ஒத்துக்கல. இந்த பிளான் என்ன பண்ணல, ஐஎன்சி ஒத்துக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிளான் போறது முக்கியமான காரணமே யார் இருந்தா அப்படின்னா 3 பேருப்பா. இந்த பிளான் போறது முக்கியமான ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் லார்டு வீவல். அடுத்து பாகிஸ்தான் சேர்ந்த ஒரு ஆளு லியாகத் அலி கான். இவர் பாகிஸ்தான் சேர்ந்த ஒரு ஆளு. அடுத்து பலுகா தேசாய். இவர் 3 பேர் தான் காரணம்ப்பா. பலுகாய் தேசாய் அப்படின்னு சொல்லி 3 பேர் தான் காரணம். இந்த 3 பேர் தான் இந்த வேவல்ஸ் பிளான் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணிப்பாங்க, இதை எதிர்ப்பு பண்ணிப்பாங்க. சரி அடுத்து என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணான்னு பார்ப்போம். போட்டுங்க ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட். ரொம்ப முக்கியமான ரிவோல்ட்ப்பா. இதை பத்தி எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, தேவையில்ல. பிப்ரவரி மாசம் நடக்குதுப்பா 1946ல. இதை பத்தி கேள்விப்பட்டீங்களாமா? இதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ராயல் இந்தியன் நேவி ரிவோல்ட் இதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப முக்கியமான ரிவோல்ட்ப்பா. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 1940ல கிடைச்ச காரணமே இதான்ப்பா. 1947ல இந்தியாவுக்கு வந்து அந்த அடுத்த வருஷமே சுதந்திரம் கிடைச்ச காரணம் இதான். என்ன சார் எதாவது பத்தி கேள்விப்பட்டீங்களா? ராயல் இந்தியன் நேவி என்னவா இருக்கும், ஐடியா இருக்காமா? இதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களாமா? ஏதாவது ஐடியா இருக்காமா? இதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ராயல் இந்தியன் நேவி. ஏன்னா ஸ்கூல் புக்ல இருக்கு, ஆனா கண்டென்ட் கம்மியா இருக்கு. நம்ம கண்டென்ட் அதிகம் படிச்சோம். ஏதாவது கேள்விப்பட்டீங்களா அப்படின்னா இது ஒரு ஷிப்புமா. நல்லா பாருங்க, ஒரு ஷிப்பு. அந்த ஷிப்பு பேர் வந்து பார்த்தோம்னா ராயல் இந்தியன் நேவின்ற ஒரு ஷிப்பு. ராயல் இந்தியன் ஷிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஷிப் இருக்கு. வார்ஷிப்பு, போர்க்கப்பல். அந்த கப்பல்ல ஒரு அதிகாரி என்ன படிப்பான்னா குயிட் இந்தியான்னு எழுதிடுவார். குயிட் இந்தியா, வெளியே போடா அயோக்கிய பயில அப்படின்னு சொல்லிட்டு குயிட் இந்தியான்னு சொல்லி என்ன பண்ணலாம், கப்பல்ல எழுதிடுவார். எப்ப எழுதுவார்னா பிப்ரவரி மாசம் 18 1946ல எழுதிடுவார். இது பயங்கரமான பிரச்சனை வருதுப்பா. இது வந்து பார்த்தோம்னா அந்த கப்பல்ல இருக்க எல்லாரும் அரெஸ்ட் பண்றாங்க. கப்பல்ல இருந்த எல்லா எம்ப்ளாயிஸ் அரெஸ்ட் பண்றாங்க. கப்பல்ல வேலை பார்த்த எல்லா எம்ப்ளாயிஸ் அரெஸ்ட் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப முக்கியமான ரிவோல்ட். எல்லா எம்ப்ளாயிஸ் இதுல யாருப்பா முக்கியமா அந்த ஷிப்ல எழுதுனா அப்படின்னா பிசி தத்துப்பா.
பிசி தத்துன்னு ஒரு ஆள் தான் என்ன பண்ணிப்பாரு, குயிட் இந்தியான்னு சொல்லி என்ன பண்ணிப்பாருன்னா அந்த ஷிப்பு மேல எழுதியிருப்பாரு. ஸோ இதனால என்ன பண்றாங்கன்னா ஷிப்ல வேலை பார்த்த எல்லா எம்ப்ளாயிஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஷிப்ல வேலை பார்த்த எல்லா எம்ப்ளாயிஸ் என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க, ஜெயில போட்டு ரொம்ப அடிக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுதுப்பா. இந்த நியூஸ் வந்து இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா ஒரு தொழிலாளர் அடிச்சனால இவங்க என்ன லேபர் யூனியன் சொல்லி ஒன்று இருந்துச்சுப்பா. லேபர் யூனியன் சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. லேபர் யூனியன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கூட யார் வந்து ஜாயின் பண்றா அப்படின்னா, ஒர்க்கர்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. இவங்க கூட வேற யாரும் ஜாயின் பண்ணா, பிளசன்ட் வந்து ஜாயின் பண்றாங்க. ஃபார்மர்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. இவங்க கூட வேற யாரும் ஜாயின் பண்ணா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. அடுத்து யாரும் ஜாயின் பண்ணா, இவங்களும் உமன்ஸ் வந்து ஜாயின் பண்றாங்க. வேற யாரும் ஜாயின் பண்ணா இவங்களுக்கு கடைசியில் வந்து பார்த்தா தலைவர் எல்லா தலைவரும் வந்துருவாங்க. எல்லா தலைவரும் கலந்துப்பாங்க. புரியுதா பாருங்க. அதாவது ஷிப்ல வந்து குயிட்டி தான் சொல்லி பிசி தத்து எழுதிடுவாருப்பா. பிசி தத்து எழுதினால எல்லா எம்ப்ளாய்ஸ் அரெஸ்ட் பண்ணி போட்டுருவாங்கப்பா. அந்த ஷிப்பு பேர் வந்து பார்த்தோன்னா HMS தெல்வார். அந்த ராயல் இந்தியன் நேவி ஷிப் தான். அது ஒரிஜினல் பேர் வந்து பார்த்தோன்னா HMIS ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த ஷிப்போட ஒரிஜினல் பேர் HMI ஷிப்னு சொல்லுவாங்க. ராயல் இந்தியன் வார் ஷிப்னு சொல்லுவாங்க. தல்வார் சொல்லுவாங்க. அந்த ஷிப்போட தல்வார் சொல்லுவாங்க. அந்த ஷிப்ல குயிட்டின்னு சொல்லிட்டு யாரு பிசி தத்து எழுதிடுவாரு. அதனால என்ன ஆகுதுன்னா எல்லா எம்ப்ளாய்ஸ் அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ணனால இந்த நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுதுப்பா. காட்டு தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா குயிட்டி மூமெண்ட் அப்பதான் அடிஞ்சு முடிஞ்சு ஓஞ்சிருக்கும். அதனால எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ தொழிலாளர் அரெஸ்ட் பண்ணனால லேபர் யூனியன் என்ன பண்றாங்கன்னா பிரச்சனை பண்றாங்க. லேபர் யூனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எங்க தொழிலாளர் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இவங்க ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. யாரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சா ஒர்க்கர்ஸ், நாங்களும் வேலை செய்ய மாட்டோம், எங்க ஆளுகளை போட்டு அடிக்கிறீங்க, நாங்களும் வேலை செய்ய மாட்டோம், இவங்க ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ட்ரைக் அந்த கலவரத்தை கலந்துறாங்க. அடுத்து விவசாயிகள், நாங்க வந்து விவசாயம் பண்ண மாட்டோம், எங்க தொழிலை போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லி விவசாயம். அது ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் கட்டர்ஸ் வந்து உட்காந்துருவாங்க. அடுத்து எங்க ஹஸ்பண்ட் புருஷ போட்டாங்க அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உமன்ஸ் வந்து என்ன ஸ்ட்ரைக்ல கலந்துப்பாங்க. இதனால எல்லா தலைவரும் வந்து பார்த்தா கலந்து ஆரம்பிப்பாங்க. 1940 பயங்கரமா ப்ரொடெஸ்ட் நடக்கும்பா. பயங்கரமா இந்தியா ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்கும். சரியா? ஸோ பார்ப்போம் எப்படி ஆரம்பிச்சா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது எந்த இடத்துல ஆரம்பிச்சுன்னா பாம்பேலப்பா. இது எல்லாமே எங்க ஆரம்பிச்சுன்னா பாம்பேல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு. பாம்பேல தான் ஃபர்ஸ்ட் வருஷம் ரிவோல்ட் ஆரம்பிச்சிச்சு. ஆனா இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. பார்ப்போம் இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பாம்பேல மட்டும் தான் ரிவோல்ட் நடக்கும். அடுத்து என்ன ஆகும்னா இங்க இருந்து பார்த்தோன்னா இங்க வரும், மகாராஷ்டிரா வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா கர்நாடகா வரும். கர்நாடகாவில் யார் போராட்டம் பண்ணணும்னா பக்கிங்ஹாம் மில் ஓனர்ஸ் அவங்க வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அடுத்து இங்க கர்நாடிக் மில் ஓனர்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க. கர்நாடிக் மில் ஓனர்ஸ் சொல்லிட்டு மெட்ராஸ் இருப்பாங்க. கர்நாடிக் மில் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அசோசியேஷன். அடுத்து லேபர் அசோசியேஷன் சொல்லிட்டு மெட்ராஸ்ல இருக்கும். அந்த அசோசியேஷன் அது போராட்டத்தில் இறங்குறாங்க. அடுத்தது இந்த சைட்ல ஒரு ஜபல்பூர் ஆர்மின்னு சொல்லி ஆர்மி இருக்கும்பா. ஜபல்பூர் ஆர்மின்னு சொல்லிட்டு கர்நாடகா, அந்த கல்கட்டா, ஒடிசா, அசாம் சைடு ஜபல்பூர் ஆர்மின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சைடு கராச்சியில வந்து பார்த்தோன்னா அபுல் கலாம் ஆசாத் அவரும் ப்ரொடெஸ்ட் பண்றாரு. இந்த சைடு கராச்சி ஃபுல்லா, லாகூர் வந்து கராச்சி வரை யார் பண்றா, அபுல் கலாம் ஆசாத்தும் கான் அப்துல் காஃபர் கான் 2 பேரும் பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. நீங்க விடவே கூடாதா, எப்பறம் எங்காலும் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பயங்கரமா சண்டை போடுறாங்க. புரியுதாமா? இந்த ரிவோல்ட் இந்தியா ஃபுல்லா போயிருச்சுப்பா. ஆக்சுவலா பாம்பே தூண் இடத்துல ஆரம்பிச்ச ரிவோல்ட் காக்கா இம்புட்டுன்னு ஆகி போட்டதுக்கான இவ்வளவு பிரச்சனை. அதே மாதிரி நீங்க சாதாரண குயிட்டி எழுதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து பக்கிங்ஹாம் ஒர்க்கர்ஸ் ஆரம்பிப்பாங்க. இவங்க யாரும் கர்நாடிக் ஒரு ஆரம்பிப்பாங்க. அடுத்து லேபர் ஆரம்பிப்பாங்க. அடுத்து ஜபல்பூர் அப்படியே ஆரம்பிச்சு இந்தியா ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் போயிருப்பா. இந்தியா ஃபுல்லா இந்த ப்ரொடெஸ்ட் போகும். இந்த ப்ரொடெஸ்ட் எப்ப நடந்துச்சு அப்படின்னா பிப்ரவரி மாசம் நடந்துச்சுப்பா. பிப்ரவரி மாசம் அரெஸ்ட் பண்ணா அடுத்த நாளே ஆரம்பிச்சிருப்பாங்க. பிப்ரவரி மாசம் 19 ஆரம்பிச்சிருப்பாங்க. பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரொடெஸ்ட் பயங்கரமா ஸ்டார்ட் ஆகுது. ரிவோல்ட்டா மாறுது, கிளர்ச்சியா மாறுது. கிளர்ச்சி வந்து பார்த்தோன்னா ஆரம்பிக்குது. பிப்ரவரி 20ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா இந்த கிளர்ச்சி வந்து இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் இந்தியா. இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுது. பிப்ரவரி 22ஆம் தேதி எல்லா எம்ப்ளாயிஸும் ரிலீஸ் பண்றாங்கப்பா. எல்லா எம்ப்ளாயிஸும் ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் தான் பிரிட்டிஷ் போய் பேசிடுவார். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரிலீஸ் பண்ணுங்க, நான் பேசுறேன் உட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருப்பாரு.
ரிலீஸ் பண்ணா நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. சர்தார் வல்லபாய் சொன்னனால என்ன பண்ண, ரிலீஸ் பண்ணா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சர்தார் வல்லபாய் பிரிட்டிஷ்ட பேச ரிலீஸ் பண்ண உடனே இந்த ரிவோல்ட்டை கை விட்டுருவாங்க. புரியுதாமா? புரியுதாமா? இது கிளியரா புரியுதா? இது கிளியரா புரியுதாமா? இது கிளியரா புரியுதாமா? இது கிளியரா புரியுதா? 7 பேர் 8 பேர் இருக்கீங்க. கொஞ்சம் லைவ்ல கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். நீ பேசுங்கம்மா, நீ நிறைய பேசுங்க. பேச நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். நீ பேசினா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். புரியுதாமா? இதுலயும் கிளியரா புரியுதாமா? இதுலயும் கிளியரா புரியுதா? இதுலயும் கிளியரா புரியுதாமா? புரியுதா? ஓகே, அடுத்து போலாமா? கொஞ்சம் எல்லாரும் பேசுங்கம்மா. விஜயபாரதி, கீர்த்தி, கோபிநாத், கொஞ்சம் பேசுங்கம்மா. சரி, அடுத்து பார்ப்போமா? அடுத்து என்ன, ஐஎன்ஏ. சரி, இதுல வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் எழுதிக்கங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கங்க. கிளமெண்ட் அட்லி ஒரு பாயிண்ட் சொல்லிப்பாருப்பா. கிளமெண்ட் அட்லி வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் சொல்லிப்பார். என்ன பாயிண்ட் சொல்லிப்பார் அப்படின்னா, RIN முனிட்டி RNA முட்டினி. இந்த முட்டினி தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிட்டிஷ் டு லீவ் இந்தியா. இயர்லியர். நோட் பண்ணிக்கப்பா, இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. கிளமெண்ட் அட்லி எந்த ரிவோல்ட் பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னா, ராயல் இந்தியன் நேவி ஷிப், அந்த ரிவோல்ட் நடந்துச்சுல, அந்த ரிவோல்ட் தான் காரணம் பிரிட்டிஷ் வந்து இந்தியா விட்டு இயர்லியரா போறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாரு, அனௌன்ஸ் பண்ணிப்பாரு. ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிப்பாரு. இந்த நீங்க தான் காரணம், இனியனாலதான் நாங்க, ஏன்னா ஒர்க்கர்ஸ் கலந்துக்க ஆரம்பிச்சுப்பாங்க, லேபர்ஸ் கலந்துக்க ஆரம்பிச்சுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்க ஆரம்பிப்பாங்க, பெண்கள் கலந்துக்க ஆரம்பிப்பாங்க. தலைவர் மட்டும் தான் சமாளிச்சாங்க. எல்லா மக்களும் கலந்துட்டானா காமன் பீப்புள்ஸ் எல்லாம் கலந்துக்க ஆரம்பிச்சாங்க. பயந்துருவாங்க, எங்க அடிச்சு கொண்டுருவாங்க, கிரேட் ரிவோல்ட் மாதிரி இன்னொரு ரிவோல்ட் வந்துருமோ பயந்துருப்பாங்க பிரிட்டிஷ். அதனால தம்பி நம்ம பொட்டி பார்க்கலாம், பொட்டி சாப்பிடலாம், தூக்கி காமோட்டா அப்படின்னு சொல்லிட்டு RNA ரிவோல்ட் தான் முக்கியமான காரணம் சொல்லி யார் சொல்லிப்பா, கிளமெண்ட் அட்லி சொல்லியிருப்பாரு. இது ப்ரீவியஸ் क्वेश्चन பா, கிளமெண்ட் அட்லி சொல்லியிருப்பாரு. புரியுதாமா? கிளமெண்ட் அட்லி இஸ் ரெஸ்பான்சிபிள் பிரிட்டிஷ் டு லீவ் இந்தியா இயர்லியர். புரியுதாமா? சரி, அடுத்து பார்ப்போம். அடுத்து INA, இந்தியன் நேஷனல் ஆர்மி. அடுத்து அதான் பார்க்க போறோம். இந்தியன் நேஷனல் ஆர்மி தலைவர் இவர்தான் சுபாஷ் சந்திர போஸ். தலைவர் பாசா பயங்கரமா இருக்காரு. கண்ணாடி போட்டவெல்லாம் சாம்பிரான்னு நினைச்சிடாங்கப்பா. கண்ணாடி போட்ட எல்லாமே பயங்கரமான ஆளு. அதுக்கு எக்ஸாம்பிள் என் தலைவன் தான் சுபாஷ் சந்திர போஸ். என் தலைவன் உண்டியல் இருக்காண்டா, அந்த மாதிரி வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் காரணம். சுபாஷ் சந்திர போஸை பத்தி பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம் பா. சுபாஷ் சந்திர போஸ் பத்தி பார்ப்போம். தலைவர் ஸ்லைடு கொஞ்சம் அங்கேங்க அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐஎன்ஏனா ஃபர்ஸ்ட் என்னப்பா, இந்தியன் நேஷனல் ஆர்மி. ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்தியன் நேஷனல் ஆர்மி. எழுதிக்கிங்க, இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்தியன் நேஷனல் ஆர்மி இதோட பிரெயின் சைல்டு நோட் பண்ணீங்க. பிரெயின் சைல்டு யார் அப்படின்னா ஐயோச்சி புஜிவாரா. ஜப்பானை சேர்ந்த ஒரு மேயர். அடுத்து இதுக்கு ப்ரொபோசல் பண்ணது யாருன்னா இவர் தான். யாருன்னா தலைவர் தான். ப்ரொபோஸ் பண்ணது யாரு, இவர் தான். நல்லா புரிஞ்சுங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மின்றது விஷயத்தை எங்க உருவாக்குறாங்கன்னா இந்தியாவில் உருவாக்கல. அது உருவாக்குனது யாரு, ஐவன்ஜி ஃபுஜிவா. இவர் தான் வந்து என்ன பண்ணி ப்ரொபோசலும் வச்சிருப்பாரு, இவர் தான் உருவாக்கியிருப்பாரு. எப்ப சார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா டிசம்பர் மாசம் 1941 டிசம்பர் மாசம் 1941 இந்த ஃபுஜிவாராவும் ஒரு ஆள் மீட் பண்றாங்கப்பா. யார் அப்படின்னா மோகன் சிங் ஒரு ஆளு. இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஐஎன்ஏவை ஸ்டார்ட் பண்றாங்க. 1942 ஸ்டார்ட் பண்றாங்க. புரியுதா பாருங்க. சோ டிசம்பர் மாசம் 1941
இந்த ஃபுஜிவாராவும் மோகன் சிங்கும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஐஎன்ஏன்ற விஷயத்த 1940 ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மோகன் சிங்ன்ற யார் அப்படின்னா மலேசியால சேர்ந்த பிரிட்டிஷ் ஆபீசர் பா. மலேசியா இருக்குல்ல, இப்ப மலேசியால பிரிட்டிஷ் ஆபீசரா இருப்பார், பிரிட்டிஷ் இந்தியன் ஆபீசரா இருப்பார், பிரிட்டிஷ் இந்தியன் ஆபீசரா இருப்பார். இந்திய வம்சாவளி சேர்ந்தவர் தான் மலேசியால இருப்பார், மலேசியா இருப்பார். அதனால இந்தியன் சப்போர்ட் பண்ணுவார், இந்தியன் சப்போர்ட் பண்ணுவார். இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஐஎன்ஏன்ற ஆரம்பிக்கிறாங்க. இதோட மூளை யாரு? இதோட மூளை யாருன்னா இவோச்சி ஃபுஜிவாரா, ஜப்பானோட மேயர். அடுத்து என்ன ஆகுதுன்னா போக நல்லா இருந்துச்சுப்பா. அடுத்து இவங்க 2 பேர்ல வந்து நீ பெரியா நான் பெரியா சண்டை வந்துச்சு. எல்லா இடத்துல நடக்கிறதானே, ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சா நீ பெரியா நான் பெரியா சண்டை வந்துரும்ல. அந்த கருத்து வேறுபாண்டி என்ன பண்ணா பேன் பண்ணிடுவாங்க, ஸோ டிஸ்பேன் பண்ணிடுவாங்க. இனிமே வேண்டாம், ஐஎன்ஏ வேணாம் சொல்லி பேன் பண்ணிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா 2 பேர் நடந்த கருத்து வேறுபாடு, டிஸ்அக்ரிமெண்ட். யார் யாருக்கு நடந்த டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்னா மோகன் சிங்குக்கும் ஹிக்காரி கிக்கான் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாரு. அவங்க 2 பேரும் நடந்த கருத்து வேறுபாடு காண்டிதான் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு காண்டிதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு நடந்திருக்குப்பா. ஹிக்காரி கிக்கானா ஒரு யாருந்த அந்த ஃபுஜிவாரோட இன்னொரு பேரு. இவங்க 2 பேருக்கு கருத்து வேறுபாடுனாலதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ஐயரவே டிஸ்பேன் பண்ணிருப்பாங்க, பேன் பண்ணிருப்பாங்க. இனிமே வேணாம், இந்த அசோசியேஷன்ல வேணாம், ஒரு வெங்காயம் வேணாம், அவன் வேலையை பத்திரம் வேலையை பார்ப்போம்னு சொல்லி போயிருப்பாங்க. அடுத்து இனிமே தான் தலைவரோட என்ட்ரியே இருக்கு. 1943 சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு அப்படின்னா தலைவர் என்ன பண்றாருன்னா ஹிட்லரை போய் பாக்குறாரு. அதுக்கு முன்னாடி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி பாத்துருவோமா? சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் சொல்றேன். இப்ப இந்த வர்றாரு பின்னாடில இருந்து பார்க்கும் உங்களுக்கு புரியும். நான் சொல்றேன் எதுக்கு சொல்றேன். இப்ப நான் பின்னாடி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லி முடிச்சு நான் சொல்றேன். சுபாஷ் சந்திர போஸ் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். சுபாஷ் சந்திர போஸ் யாருப்பா இந்த தலைவர்? பேரை கேட்ட சும்மா அதிர்துல தலைவர் யாருப்பா? சுபாஷ் சந்திர போஸ் வேற மாதிரி தலைவன், சரியா? தான் பார்க்க போறோம். சுபாஷ் சந்திர போஸ் நிமிஷங்க வெளியே வச்சுருந்தேன். அவரை பத்தி பாயிண்ட்ஸ் எங்க? சரிப்பா, சரி பார்க்கலாம். ஆமாமா, இவன் இந்தியன் கிடையாது. எதுக்காண்டி ஆரம்பிச்சா சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ் வந்து கட்டக்ல பிறப்பா. சும்மா நோட் பண்ணியே, கட்டக்ல இந்தியால பிறப்பாருப்பா. இந்தியால பிறப்பாரு. இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸரா இருப்பார். சரியா? ஐசிஎஸ் ஆஃபீஸரா இருப்பார். கட்டக் இந்தியால பிறப்பாரு. சரியா? இவர் என்ன சார் பண்ணாரு, என்னதான் இவர் வேலை, இவர் என்னதான் பண்ணுவார் அப்படின்னா ஆகஸ்ட் மாசம், நல்லா புரிஞ்சுங்க, ஆகஸ்ட் மாசம் 1940 என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி இவங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு இவங்களும் காமெடி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா லேடிஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்கப்பா. ஆகஸ்ட் மாசம் வந்து பார்த்தோன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. யார? சுபாஷ் சந்திர போஸ் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உடனே கடுப்பா தலைவர், என்னைய ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்களா, ஏன்ப்பா இவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும்? சுபாஷ் சந்திர போஸ் 1940 ஆகஸ்ட் மாசம் ஏன் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அனிமல் படம் பாத்தீங்களா? ரன்பீர் சிங் என்ன பண்ணுவாரு, ஓப்பனா எல்லா எம்ப்ளாய்ஸ்மே சொல்லுவாரா, உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், எங்க அப்பா யார் சொன்னாரோ அவனை இதே இடத்துல கழுத்தை திருவி கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அதே மாதிரி இந்தியன் சொல்லி பேசிடுவார். உங்களுக்கு சுதந்திரம் வேணுமா, நான் தரேன், என் கையில ஒரு ரத்தத்தை எடுத்துங்க, உங்க ரத்தத்தை கொடுங்க, என் கையில ரத்தத்தை எடுத்துங்க, ரத்தத்தை கொடுத்து உங்க சுதந்திரத்தை வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிப்பாரு, எல்லா மக்களுமே பேசியிருப்பார். இந்த 2ஆம் உலகப் போர் தான் முக்கியமான விஷயம். இப்பதான் பிரிட்டிஷ் அடிச்சா ஆட்டோமேட்டிக்கா சுதந்திரம் கிடைச்சுன்னு சொல்லி எல்லா மக்களும் முன்னாடி பேசியிருப்பாரு. 1940 ஃபாரூக் பிளாக் கட்சி போனா எல்லாம் ஒரு எப்படி ஒரு 10 லட்சம் பேர் கலந்துப்பாங்க. 10 லட்சம் பேர் மீட்டிங்ல கலந்துப்பாங்க. உங்க ரத்தத்தை கொடுங்க, உங்களுக்கு நான் சுதந்திரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஓப்பனா டிக்ளேர் பண்ணிருப்பாரு. இதனால என்ன பண்ணிருப்பா, சுபாஷ் சந்திர போஸை எல்லா ஆதரவாளையும் அரெஸ்ட் பண்ணி ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. வீட்லயே அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தா ஜெயில உள்ள எல்லா மக்களையும் ஒண்ணு தெரிஞ்சுவாரு. அதனால ஜெயில போடாம வீட்லயே ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா கிவ் மீ ஒரு பிளட், ஐ கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிப்பாரு. கிவ் மீ ஒரு பிளட், ஐ கிவ் யூ ஃப்ரீடம், I give you freedom. உங்க ரத்தத்தை கொடுங்க, உங்களுக்கு நான் சுதந்திரம் தரேன்னு சொல்லி யார் சொல்லிப்பா, சுபாஷ் சந்திர போஸ் சொன்னனால அவர் ஹோம்ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. தலைவர் அசரையே மாட்டார், தப்பிச்சு போயிடுவார். எப்ப தப்பிப்பாருன்னா 1941 தப்பிப்பார். எப்படி தப்பிப்பாருன்னா இந்த முஸ்லீம் மூணு ஃபர்தா ட்ரெஸ் போட்டுருப்பாங்களா பாத்தீங்களா, கருப்பால ஜிகிஜின்னு இருக்குல்ல, கருப்பால ட்ரெஸ் போட்டு மக்களை போட்டுருப்பாங்களா, அதே ஒரு கருப்பால ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணா பிளாக் ட்ரெஸ் போட்டு
பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணாரு, பெண் வேடத்துல உமன் வேஷம் போட்டு உமன் வேஷத்துல என்ன பண்ணாரு, பெண்ணு மாறி என்ன பண்ணாரு, ஹாஸ்ல போவார். நல்லா கவனிச்சுங்க. 1941 என்ன பண்ணாரு, இந்த பெண்கள் அந்த மக்கனா புர்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதை போட்டுட்டு நடந்து போவாங்கல்ல, அதே மாதிரி என்ன புர்கா தூக்கி மாட்டிக்கிறாரு. அது படத்துல வந்து வடிவேல் சொன்னால தப்பிச்சு எப்படியா ஓடி அந்த மாதிரி என்ன பண்ணாரு, கருப்பல் ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணாரு, பெண்ணு மாதிரி மாரிஷம் பண்ணி குதிரை தப்பிச்சு போய் என்ன பண்றாங்கன்னா, என்ன உங்களுக்கு நடந்ததுக்குல எப்படியாவது ஹிட்லர் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவுல இருப்பாரு. 1942 என்ன நடக்குது அப்படின்னா, 1942 எல்லா தலையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. தலைவர் மட்டும் என்ன பண்ணான்னா, 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கும் போது 2 நீர்மூழ்கி கப்பலை தாண்டி போவார்ப்பா. தாண்டியே ஹிட்லரை மீட் பண்ணார். ஆக்சுவலா 42 கிளம்புவாரு. எப்ப மீட் பண்ணாருன்னா, ஹிட்லர் 1943 மீட் பண்ணாரு. புரியுதா பாருங்க, பாருங்கம்மா. 41 தப்பிச்சு போறாரு. 42 என்ன ஆகுதுன்னா, சுதந்திர போர்ல எல்லா லீடர்ஸும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ரகசியம் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ரகசியமா என்னெல்லாம் பண்ணலாம் ரகசியம் வேலை பார்த்து 42 என்ன பண்ணானா, நீங்க ஜெர்மனி போயிடலாம், ஜெர்மனி போய் ஹிட்லரை மீட் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி 2 நீர்மூழ்கி கப்பல் மூலியம் என்ன பண்ணாரு, கீழே கடற்கரையில பயன் பண்ணி ஹிட்லர் போய் மீட் பண்ணாரு. ஹிட்லர் போய் பார்த்தோன்னு சொல்றானா, இந்தியால நான் வந்திருக்கேன், சரி ஓரமா உட்காது அப்படின்னு சொல்லிப்பாரு. ஃபர்ஸ்ட் இவர் வந்து தப்ப நினைச்சுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஹிட்லர் என்ன பண்ணி ஓரமா போய் உட்காரு தம்பி, ஆர்மி தானே, நம்ம சண்டை வரப்போ கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிப்பாரு. அப்புறம் ஹிட்லர் வந்து சொல்லிப்பானா, நான் வந்து எங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க வந்திருக்கேன், எனக்கு நீ உங்களோட உதவி தேவைன்னு சொல்லி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசியிருப்பாரு. யாரா வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறான், அது 2ஆம் உலக போர் நடந்துருக்கு, நம்ம ஆர்மி இவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாம் வெறியா இருக்காங்க, யாராமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்படிதான் நம்ம சுதந்திர வீரன் தானே, இந்த ஒரு ஆள் 5 பேர் அனுப்புறேன், இவனை அடிச்சுட்டு சுதந்திரம் வாங்கிக்கன்னு சொல்லி கேட்பான். இவன் திரும்புறக்குள்ளாட்டி 5 பேர் அடிச்சு பறக்க விட்டுருவான். யாரையும் சுபாஷ் சந்திர போஸ் அடிச்சு பறக்க விட்டுருவான். அப்பதான் இவன் வந்து சாதாரண இல்ல, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் சொல்லி ஹிட்லருக்கு இவன் மேல நம்பிக்கை வரும். ஹிட்லருக்கு நம்பிக்கை வரும். சரி, ஹிட்லர் என்ன வாங்குவார் அப்படின்னா, ஐஎன்ஏ வாங்குவார். ஏன்னா ஹிட்லர் தான் ஒரு காலத்துல ஐஎன்ஏ இருக்கும். இவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஐஎன்ஏன்ற விஷயம் வந்து யார்கிட்ட இருக்குன்னா, ஹிட்லர் இருக்கும். அதை ஹிட்லர் யார் வாங்குவா அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் வாங்குவார். இப்ப கேட்டீங்களாமா, ஏன் அதை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டீங்களா, சொல்றேன். ஏன்னா ஜப்பான்ல இந்தியன்ஸ் கைதிகள் நிறைய பேர் இருந்தாங்கப்பா. ஜப்பான்ஸ்ல இந்தியன் கைதிகள், இந்தியன்ஸ் வந்து ஜெயில நிறைய பேர் இருந்தாங்க. ஜப்பான் ஜெயில இந்தியன்ஸ் நிறைய பேர் ஜெயில இருந்தாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் சார்பா அவங்க போட்டி போட்டு சண்டை போட்டுருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெயில நிறைய பேர் இருப்பாங்க. எந்த சண்டை சார் அப்படின்னா, முன்னாடி நடந்த சண்டையில ஜப்பானுக்கு சார்பா பிரிட்டிஷ் சார்பா சண்டை போட்டுருப்பாங்க. அந்த சண்டை ஆஸ் பண்ணவங்க காலங்காலமா இந்தியன்ஸ் ஜெயில இருக்கவங்க, இவங்க எல்லாருமே ஜெயில இருந்தாங்க. இவங்களை ரிலீஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாரு, ஃபுஜிவாரா ஐஎன்ஏன்னு ஆரம்பிச்சிருப்பாரு. புரியுதா பாருங்க, ஜப்பான்ல இந்தியன்ஸ் சில பேர் காலங்காலமா ஜெயில இருப்பாங்கப்பா. காலங்காலமா வம்சம் ஜெயில இருப்பாங்க, தப்பு பண்ணனால, ட்ரெயின் பண்ணனால. சில பேர் வந்து பார்த்தா அந்த பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் அந்த மாதிரி விஷயத்துல வந்து பார்த்தா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஜெயில இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி தான் என்ன பண்ணுவாரு, ஃபுஜிவாரா வந்து பார்த்தா ஐஎன்ஏன்னு விஷயத்தை ஆரம்பிப்பார். புரியுதா பாருங்கம்மா, புரியுதாமா? ஏன் வந்து இவர் வந்து ஐஎன்ஏ விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு? ஏன்னா இந்தியன்ஸோட சப்போர்ட் வந்து பிரிட்டிஷ் டிக்ளேர் பண்ணிடுவான். அப்ப இவங்க சப்போர்ட் தெரிஞ்சு போறதுனால இவங்க சப்போர்ட் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, எல்லா இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாரு. ஜப்பான்ல உள்ள எல்லா ஜெயில உள்ள எல்லா இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணி ஐஎன்ஏ விஷயத்தை யார் உருவாக்குறா, ஃபுஜிவாரா உருவாக்குறாரு. எதுக்குன்னா சப்போர்ட் தான். இந்தியன் சப்போர்ட் வந்து ஜப்பான் கிடைச்சு ஜப்பான் ஜெயிச்சுடுவாங்க. இந்தியன்ஸ் யார் சப்போர்ட் பண்றாலும் அவங்க ஜெயிச்சுவாங்க கண்டிப்பா தெரியுமா? ஏன்னா இந்தியன்ஸ் அவ்வளவு மேன் பவர் அவ்வளவு இருக்கு. சண்டை போறது சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இவங்க எல்லாம் நம்ம பாருங்க சேர்ந்தா நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஐஎன்ஏ விஷயத்தை உருவாக்குறாரு ஃபுஜிவாரா. புரியுதா பாருங்க, நான் கிளியரா புரியுதாமா திவ்யா? இப்ப புரியுதாமா ஏன் ஃபுஜிவாரா இதை ஸ்டார்ட் பண்ணான்றது புரியுதா? ஜப்பான் நன்மைக்காண்டி தான், இந்திய நன்மைக்கெல்லாம் இல்ல, ஜப்பான் நன்மைக்காண்டி என்ன பண்ணா, ஜப்பான் அந்த இந்திய கைதி எல்லாம் ரிலீஸ் பண்ணி இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு ஆரம்பிச்சு அவங்க என்ன பண்ண, ஜப்பானோட சண்டை போட வைப்பார். ஜப்பான் கூட சேர்ந்து என்ன பண்ணா, பிரிட்டிஷ் சண்டை போட வைப்பார். பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதை வந்து திரும்பி வாங்குவார். எப்ப வாங்குவார் அப்படின்னா, ஜூன் மாசம் 1943 ஹிட்லர் இருந்து வாங்குவார். புரியுதாமா? ஹிட்லர் இருந்து வாங்குவார். ஹிட்லர் என்ன பண்ணுவாரா, ஹிட்லர் இருந்து வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, இது 3 பிரிவா பிரிப்பார்ப்பா. ஐஎன்ஏவை 3 பிரிவா பிரிப்பார். ஃபர்ஸ்ட் பெண்களை பிரிவு, காந்தி பிரிவு, நேரு பிரிவு, 3 பிரிவா பிரிப்பார். ஃபர்ஸ்ட் பெண்கள் பிரிவு, ரெண்டாவது பிரிவு வந்து பார்த்தோன்னா காந்தி பிரிவு, மூணாவது வந்து பார்த்தோன்னா நேரு. ஸோ ஃபர்ஸ்ட் நேரு காந்தி உமன்ஸோட தலைவர் யாருன்னா லக்ஷ்மி சாகல், நம்ம கேரளா பொண்ணு லக்ஷ்மி சாகல், அம்மு சுவாமிநாதன் சொல்லுவாங்க. காந்தி அப்புறம் வந்து பார்த்தா
இந்த ரெண்டுக்கு வந்து பார்த்தா சுபாஷ் சந்திர போஸே தலைவரா இருப்பார். சுபாஷ் சந்திர போஸே தலைவரா இருப்பார். சுபாஷ் சந்திர போஸ் தலைவரா 3 பிரிவுல வந்து பார்த்தா என்ன பண்ண ஐஎன்ஏ ஆர்மியை ரெடி பண்ணுவாரு. ஐஎன்ஏ ஆர்மியை ரெடி பண்ணுவாரு. இந்த ஆர்மி இருந்த எல்லாருமே யாருன்னா ஜெயில இருந்த கைதிகள். ஜெயில இருந்த கைதிகள் எல்லாம் வெளியில இருந்தாங்க பிரிட்டிஷ் மேல. சரியா, ஜெயில இருந்த கைதிகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்தியன்ஸ்காண்டி உயிரை கொடுத்து போராட்டம் பண்ண சோல்ஜர்ஸ் இவங்க எல்லாருமே என்ன இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி சுபாஷ் ரெடியா இருப்பார். இவங்க ஸ்லோகன் என்னப்பா ஐயோ ஸ்லோகன் என்னவா இருக்கும்? சுபாஷ் சந்திர பேசும்போது என்ன கத்துவாங்க? இங்குலிப் ஜிந்தாபாத், இங்குலிப் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் சொல்லுவாங்க. இங்குலிப் ஜிந்தாபாத். சரியா, இந்த கொட்டை சொல்லி தான் கத்துவாங்க. சரியா, கடைசியில நல்லா பாருங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா 21 அக்டோபர் 1943 என்ன பண்ணா பிரிட்டிஷை டிஃபீட் பண்ணிடுவாங்கப்பா. பிரிட்டிஷ் வந்து யார் டிஃபீட் பண்ணிடுவாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து யார் டிஃபீட் பண்ணா ஜப்பான் வந்து பிரிட்டிஷை டிஃபீட் பண்ணிடுவான். ஜப்பான் வந்து பிரிட்டிஷை டிஃபீட் பண்ணி ஒரு இடத்த கேப்சர் பண்ணிடுவான். எந்த இடத்த கேப்சர் பண்ணா அந்தமான் அண்ட் நிக்கோபாரை கேப்சர் பண்ணுவான். அந்தமான் நிக்கோபார் தீவை வந்து பார்த்தோன்னா ஜப்பான் கேப்சர் பண்ணிடுவான். இங்க ஜப்பான் வந்து வந்துருவான் அந்தமான் நிக்கோபார் வந்துருவான். இந்த கேப்சர் பண்ணிட்டு என்ன பண்ணா இது சுபாஷ் சந்திர போஸ்ட கொடுத்துரும். சுபாஷ் சந்திர போஸ்ட கொடுத்துரும். நீங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ்ட கொடுத்துரும். புரியுதாமா? ஏன்னா ஜப்பான் கூட யார் சண்டை போடுறா? சுபாஷ் சந்திர போஸ் சண்டை போறாரு. அதனால என்ன பண்ணா இதை நீங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லி நீங்க இந்திய சுதந்திரத்துக்காண்டி போராட்டம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்துரும். ஜப்பான் வந்து பார்த்தா பிரிட்டிஷ் டிஃபீட் பண்ணிட்டு அந்தமான் நிக்கோபார் தூக்கி போஸ்ட கொடுத்துரும். போஸ் என்ன பண்ணுவாரு? இதை சுதந்திரம் அறிவிச்சுவாருப்பா. இன்று முதல் அந்தமான் நிக்கோபார் ஃப்ரீ ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவாரு. அதே டேட்ல 21/10/1943 என்ன பண்ணுவாருன்னா அந்தமான் நிக்கோபார் ரெண்டுமே இனிமே என்னாச்சு பிரிட்டிஷ் கீழே இல்ல, இது ஃப்ரீ ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிப்பாரு. ஃப்ரீ ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிப்பாரு. சரியா, ஆக்சுவலா அவர் இந்தியாவில் இருக்க மாட்டாரு. என்ன பண்ணிப்பாரு? இருந்தாலும் ஃப்ரீயா டிக்ளேர் பண்ணிடுவாரு. டிக்ளேர் பண்ணனால வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னா அடுத்து வந்து அப்படியே ஃபார்ம் ஆகுதுப்பா. சிங்கப்பூர்ல ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. இந்தியா சார்பா வந்து எங்க ஆகுது? சிங்கப்பூர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, ஸ்டார்ட் ஆகி சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. புரியுதாமா? இதே கிளியரா புரியுதா? 21/10/1943 இவர் இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டாரு. ஆனா அந்தமான் நிக்கோபார் இங்க இருந்து ரேடியோ மூலம் என்ன சொல்லு சுதந்திரம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. சரி, இதுக்கப்புறம் தான்ப்பா ஆட்டமே இருக்கு. சரியா, பார்ப்போம் என்ன ஆகுதுன்றத. மார்ச் மாசம் 18ஆம் தேதி எல்லா படையும் கூட்டிட்டு பர்மா வந்துருவார்ப்பா. இந்தியா வந்து அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்தியா அட்டாக் பண்ண சொல்லிட்டு பர்மா வந்துருப்பார். பர்மா பார்டர் நிப்பார். அப்ப என்ன சொன்னா காந்தி போன் அடிப்பார்ப்பா. 6 ஜூலை 1944 என்ன பண்ணா காந்தி போன் அடிப்பார். காந்தி வந்து பேசுவார். காந்தி வந்து பார்த்தா என்ன பண்ணாரு? போன் பண்ணாரு. காந்திக்கு வந்து பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ் போன் பண்ணுவார். கால் பண்ணும்போது காந்திய சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லுவாருன்னா தேஷ்பிதா மகாத்மா தேஷ்பிதா ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்லுவார். காந்தி வந்து சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொன்னா இவர் சொல்லி காந்தி போஸுக்கு என்ன சொன்னா பிரின்ஸ் எமாங் பேட்ரியன் சொல்லுவாருப்பா. பிரின்ஸ் எமாங் பேட்ரியான் அப்படின்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் இவங்க இப்படிதான் பேசிப்பாங்க. மகாத்மா நான் வந்து இந்தியா சுதந்திரத்துக்காண்டி வந்து சண்டை போட போறேன், இதுதான் லாஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி இவர்கிட்ட சொல்லுவார். ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லியிருப்பாருப்பா. காந்தி சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். என்னதான் காந்திக்கு சுபாஷ் சந்திர போஸ் சண்டை இருந்தாலுமே அங்கேருந்து கால் பண்ணுவார். காந்தி எந்த ரேடியோனா ஆசாத் ஹிந்த் ரேடியோப்பா. நோட் பண்ணிக்கீங்க, எந்த ரேடியோல பேசுவாங்கன்னா ஆசாத் ஹிந்த் ரேடியோ. அது பேரு ஆசாத் ஹிந்த் ரேடியோ. அந்த ரேடியோ வழியா தான் என்ன பண்ணாரு காந்தி கால் பண்ணி பேசுவார். காந்தி அந்த சுபாஷ் சந்திர போஸ் பேசுறேன் தேஷ்பிதா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ண பிரின்ஸ் பேட்டன் சொல்லுவார். என்ன விஷயம் கேட்கும் போது இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் போட்ட அனௌன்ஸ் பண்ண போறேன், லாஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி போஸ் டிக்ளேர் பண்ணுவார். காந்தி சரி ஓகே பண்ணுங்க ஜெய்ஹிந்த் சொல்லிவார். காந்தி சொன்னதுக்கு அப்புறம் புயல் வேகத்துல வருவார்ப்பா. ஆனா அந்த டயத்துல என்ன பிரிட்டிஷ் ஜப்பான் தோத்துறாங்க. அந்த டயத்துல என்ன ஆகுது அப்படின்னா எதிர்பாராத விதமா ஜப்பான் தோத்துறாங்க. ஜப்பானும் ஜெர்மனியும் தோத்துறாங்க. ஆக்ரோச்சமா வரும்போது ஜப்பானும் ஜெர்மனியும் தோத்துறாங்க. லாஸ் என்ன காரணம்? ஹிட்லரோட அந்த ஹிட்லர் ஸ்பீடு மருந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்பீடு மருந்து சைட் எஃபெக்ட்னால ஜெர்மன் பீப்புள்ஸ் பிரிட்டிஷ் ஒருத்தவங்க மாத்தி அடிச்சு ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ் ஜெயிச்சாங்க. புரியுதாமா? அப்போஸ் ஒரு வருஷம் ஹிட்லரை முன்னாடி பார்த்திருந்தானா இந்நேரத்தில் இந்தியோட வரலாறு வேற மாதிரி மாறி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1942 ஹிட்லரை பார்த்திருந்தானா இந்நேரத்தில் இந்தியோட வரலாறு வேற மாதிரி மாறி இருக்கும். சண்டை போட்டு ஜெயிச்சு வாங்கினதா மாறி இருக்கும். வரலாறே மாறி இருக்கும். புரியுதாமா? சரிப்பா, என்ன ஆகுது அப்படின்னா 1944 ஜப்பான் ஆர்மி சரண்டர் ஆயிட்டாங்க. ஜப்பான் இதுமாதிரி சண்டை போட முடியாதுன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டாங்க. ஜப்பான் ஆர்மி வந்து சரண்டர் ஆயிட்டாங்க.
இதோட தலைவர் வந்து யாருன்னா, அதோட மேஜர் வந்து பார்த்தோன்னா ஷா நவாப் கான். ஷா நவாப் கான் வந்து பார்த்தோன்னா தலைமையில எல்லா லீடர்ஸும் சரண்டர் அடிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து சரண்டர் அடிச்சிட்டாங்க. சரியா? ஆனாலும் ஐயனே விடலப்பா. இவர் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணியிருப்பாரு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தா தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டே இருப்பார். போராட்டம் பண்ணிட்டே இருப்பார். கடைசியில சுபாஷ் சந்திர போஸ் இறந்துருவாருப்பா. பிளைட் கிராஷ்ல வந்து இறந்துருவாரு. அதாவது வந்து பார்த்தோன்னா பிளைட்ல போகும்போது இறந்துருவார். பிளைட்ல இறந்துருவார். இவர் செத்தது மர்மமாவே இருக்குப்பா. இன்னொரு மர்மமாவே இருக்கு. எப்படி செத்தாரு, ஏன் செத்தாரு, யாராவது கொண்டுட்டாங்களா, அப்பெல்லாம் எதுவுமே தெரியாது. எப்படின்னு தெரியாது. ஆனா இவர் செத்ததுக்கு அப்புறம் ஐயனே வந்து ரொம்ப வீக்கனாரு. இவர் செத்ததுக்கு அப்புறம் ஐயனே ரொம்ப வீக்கனாரு. கடைசியில் ஐயனும் சரண்டர் ஆயிரும். ஐயன் வந்து பார்த்தோம்னா சரண்டர் ஆயிரும். சரண்டர் அடிச்சிருவாங்க. எங்க அப்படின்னா கோஹினூர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், கோஹிமர் சொல்லிட்டு ஒரு பிளேஸ், இந்தியாவில் ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த கோஹிமர்ன்ற பிளேஸ்ல என்ன பண்ணுவாங்க, சரண்டர் ஆயிடுவாங்க. புரியுதாமா? 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 புரியுதா? ஐயனே புரியுதா? ஐயனே புரியுதாமா? அந்த ஒரு வருஷம் தான்மா காலம் தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை வேற. இதுவரைக்கும் கிளியரா புரியுதாமா? இதுவரைக்கும் கிளியரா புரியுதா? புரியுதாமா? கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. புரியுதானே சொல்லுங்க. அமைதியா இருக்கீங்க. 7 பேர் இருக்கீங்க. இது கிளியரா புரியுதாமா? ஓகே தானே? அடுத்து போலாமா? அடுத்து ஐயனே ட்ரையல் பார்க்கலாமா? ஐயனே ட்ரையல் பார்க்கலாமாப்பா? ஐயனே ட்ரையல் பார்க்கலாமாப்பா? இது கிளியரா புரியுதா? இது கிளியரா புரியுதாமா? என்னப்பா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? ஓகேவா பாண்டியா? ஓகேமா. ஒரே ஒரு ஆள் ரிப்ளை பண்றாரு. மற்றவங்களாம் புரியுதா? நீங்க ஏதாவது சொன்னாதான் எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க வந்து பார்த்தா ஆஃப்லைனா தான் வச்சுக்கவேன். உங்களை உட்கார வச்சு நான் படிக்க வச்சுருவேன். சரியா? உட்கார வச்சு நான் படிக்க வச்சுருவேன். உங்களை எழுதவே வச்சிருவேன். சீரியஸ் சொன்னா ஹிஸ்ட்ரி கிளாஸ்ல வந்து பார்த்தோன்னா கிளாஸ் முடிஞ்சா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வந்து இயர் பேஸ் பண்ணி குரானாலஜி பேஸ் பண்ணி எழுத விட்டுருவேன். ஒரு ஷீட் எடுத்து இயர் பேஸ் பண்ணி குரானாலஜி ஆர்டர் மட்டும் எழுதுங்க. என்ன பேரை ஞாபகம் எழுதுன்னு சொல்லிடுவேன். கிளாஸ்ல படிக்க வச்சுருவேன். நீங்க ஆன்லைன் இருக்காது, நீங்க படிக்கிறீங்களா படிக்கலையா அதுவே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு 10 பேர் இருந்தாலும் 10 பேர் படிக்க என்னோட பொறுப்பு. அதனாலதான் சொல்றேன். சரியா? நீங்க படிக்கணும்பா. இங்க கிளாஸ் வந்தா நீங்க படிக்கணும். உங்களுக்கு 1 மார்க் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஐயனோட 10 மார்க் தட்டி தூக்குறோம். கேள்வியை பார்த்தோம் டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுறோம். நம்மளை தாண்டி அந்த கொஸ்டின் வரக்கூடாது. சரியா? அந்த மாதிரி படிக்கணும். சரியா? பார்ப்போம். சரி, அடுத்து ஐயனே ட்ரையல் பா. ஐயனே ட்ரையல் ஐயனே ட்ரையல் ஐயனே ட்ரையல். சரிங்களா? 12 நவம்பர் 1945. சரிப்பா. ஐயனேக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஐஎன்சி சப்போர்ட் பண்ணாங்கப்பா. யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐஎன்சி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. முஸ்லீம் லீக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்து பகுஜன சபாவும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லா பீப்புள்ஸும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஐஎன்எஸ் சேர்ந்த யாரையுமே தூக்குல போடல. எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐஎன்சி, முஸ்லீம் லீக், இந்து மகாஜன சபா, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து யாரும் தூக்குல போடக்கூடாது. யாராவது தூக்குல போட்டீங்கன்னா பெரிய புரட்சியை வரும்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. ஏன்னா எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து போட்டப்படுறாங்க. ஐஎன்ஏ மக்கள் யாரும் தூக்குல போடக்கூடாது. இங்கிலீஷ் சிந்தாபாத் கத்திட்டே இருக்காங்க. சரியா? வேற வழியே இல்லாம என்ன ஆகுதுன்னா ஐயனே ட்ரையல் நடக்குதுப்பா. எப்பனா 12 நவம்பர் 1940 நடக்குது. எங்கப்பா நடக்குதா? ரெட் ஃபோர்ட்லப்பா. நோட் பண்ணி பிளேஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. எந்த இடத்துல நடக்குதா? ரெட் ஃபோர்ட்ல. செங்கோட்டையில் நடக்குதுப்பா. செங்கோட்டையில் நடக்குது. சரியா? ஐயன் ட்ரையல். சரி, எல்லாரையும் எப்ப ரிலீஸ் பண்றான் அப்படின்னா ஜனவரி 6ஆம் தேதி 1946 ரிலீஸ் பண்றாங்க. எல்லாரும் ரிலீஸ் பண்றாங்க. யாருமே இனிமே போராட்டம் பண்ண கூட ரிலீஸ் பண்றாங்க. சரி, இதுக்கு டிஃபெண்ட் பண்ண கமிட்டி என்ன கமிட்டி நோட் பண்ணிக்கோங்க. ஐஎன்ஏ காண்டி ட்ரையல் வந்துச்சுல, கோர்ட்ல விசாரிப்பாங்க. கோர்ட்ல விசாரிக்க டிஃபெண்டிங் கமிட்டி ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டில யார் எல்லாம் இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நேரு இருந்தாரு. அடுத்து அருணா ஆசஃப் அலி. அடுத்து பலுலால் தேசாய். அது தேஜ் பகதூர் சாஃபர். இவங்க எல்லாருமே லாயர்ஸ் பா. தேஜ் பகதூர் சாஃபர் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண டிஃபெண்ட் பண்றாங்க. அவங்க பண்ண தப்பே இல்லை, நாட்டு கணிச்சு வந்து அதான் போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டிஃபெண்ட் பண்றாங்க. இதனால என்ன பண்றாங்க, ஜனவரி 6ஆம் தேதி 1946 ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா? புரியுதாமா? ஐயனே புரியுதா? சரியா? இங்க அதான் கொடுத்துருக்கேன். ஸோ முக்கியமான
முக்கியமான ஆள் இவங்க தான். இதான் இங்கே கொடுத்துருக்கேன். இவ்வளோ பேசுகிற விஷயம் எல்லாமே இதில் கொடுத்துருங்க. நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. சரியா? அடுத்தது இந்த ராயல் இந்தியன் நேவிஷிப்லாம் எல்லாமே இதெல்லாம் கொடுத்துருங்க. சரிங்களா? எல்லாமே இதில் நம்ம எழுதி போட்டு பேசின விஷயம் எல்லாமே ஸ்லைடாக கொடுத்துருங்க. சரிங்களா? சரி, இந்தியாவிலேருந்து எப்படி பிரிட்டிஷ் வெளியே போனாங்க பார்ப்போமா? இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் எப்படி வெளியே போனாங்க பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கேபின் மிஷன் பிளான் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 1939 வந்து 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சப்பா. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சு. முடிஞ்சவங்க யார் ஜெயிச்சாரா? யார் ஜெயிச்சாரா? பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஜெயிச்சாரா? பிரிட்டிஷ்ல ஆட்சி மாற்றம் வருதுப்பா. பிரிட்டிஷ்ல வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வருது. ரெண்டு கட்சி போட்டி போறாங்க. ஒன்று வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, காலகாலமாக நம்ம அடிமையா வச்சிருக்க கட்சி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. பழமைவாத கட்சி. பழமைவாத கட்சி. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா தொழிலாளர் கட்சி. தொழிலாளர் கட்சி. சரியா? லேபர் பார்ட்டி. புரியுதாமா? இந்த ரெண்டு கட்சி போட்டி போறாங்கப்பா. பிரிட்டிஷ்ல வந்து பார்த்தோன்னா 1945 எலெக்ஷன் நடக்குதுப்பா. பழமைவாத கட்சியும் இந்த சைடு என்ன இருக்கு, தொழிலாளர் கட்சி, ரெண்டு கட்சி போட்டி போறாங்க. ஸோ இந்த பழமைவாத கட்சியோட தலைவர் யாருன்னா வின்சன் சர்ச்சில். இந்த பழமைவாத கட்சியோட தலைவர் யார் அப்படின்னா, வேற ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா சதி பண்ணுதுப்பா. இவங்களும் சதி பண்றாங்க. நம்ம என்ன பண்றது? வின்சன் சர்ச்சில். வின்சன் சர்ச்சில். சரியா? வின்சன் சர்ச்சில். சரியா? தொழிலாளர் கட்சியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா கிளமெண்ட் அட்லி. கிளமெண்ட் அட்லி. புரியுதா பாருங்க? ரெண்டு கட்சி தலைவர்கள். இந்த ரெண்டு கட்சி தலைவர் சொல்றாங்கன்னா என்ன பண்றாங்க? போட்டி போடுறாங்க. இதுல கிளமெண்ட் அட்லி ஒரு படி மேல போய் இந்தியாவுக்கு வந்துறாருப்பா. கிளமெண்ட் அட்லி என்ன பண்ணாலும் இந்தியாவுக்கு வந்து உங்க என்ன கோரிக்கை வச்சாலும் நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு நீங்க என்ன கோரிக்கை வச்சாலும் நான் நிறைவேற்றுறேன். நீங்க என்ன கோரிக்கை வச்சாலும், என்ன டிமாண்ட் வச்சாலும் அதை நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருப்பாரு. யார் சொல்லியிருப்பா? கிளமெண்ட் அட்லி சொல்லியிருப்பாரு. இந்தியா நீங்க என்ன கோரிக்கை வச்சாலும், என்ன டிமாண்ட் வச்சாலும் அதை நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருப்பாரு. யாரு? கிளமெண்ட் அட்லி சொல்லியிருப்பாரு. இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றாங்கன்னா எல்லா இந்தியர் மக்கள், ஏன்னா இந்திய மக்கள் ஓட்டு போடுவாங்கப்பா. ஏன்னா இந்திய மக்கள் யூரோப் எலெக்ஷன் ஓட்டு போடுவாங்க. அதுதான் மெயின் கான்செப்டே. ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வராங்க. இந்திய மக்கள் ஓட்டு போட்டுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதனால எல்லா மக்களும் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? இந்திய மக்கள் எல்லாமே யாருக்கு ஓட்டு, இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாமே யாருக்கு ஓட்டு போடுறாங்க? இந்த ஆளுக்கு ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டுறாங்க. யார் ஜெயிக்கிறா? இவர் ஜெயிச்சறாரு. ஜெயிச்சு என்ன வராரு? இங்கிலாந்தோட பிரதம மந்திரி ஆறாரு. இங்கிலாந்து என்ன வராரு? கிளமெண்ட் அட்லி பிகம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. கிளமெண்ட் அட்லி பிகம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்ல வந்து பிரைம் மினிஸ்டர் ஆறாரு. என்ன கட்சிப்பா? லேபர் பார்ட்டி. நம்ம அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்க? எலெக்ஷன் அப்போ மேனிஃபெஸ்டோ விடுவாங்க. அதுக்கப்புறம் காணாம போயிடும், மறந்துடுவாங்க. மெம்பர்லாஸ் கஜினி மாதிரி மறந்துடுவாங்க. ஆனா இவர் அப்படி பண்ணல. உண்மை நியாயமா வந்துட்டாருப்பா. தங்கமான மனுஷன். அதுல இவரை பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? உங்களுக்கு என்ன கேட்டீங்க, என்ன வேணா பண்ணி தரேன் சொன்னால உங்க எல்லா டிமாண்டையும் சிசிய பிள்ளை 3 பேர் வருவாங்க. அவங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் அமுச்சு விடுவாருப்பா. இங்கிலாந்து 3 பேர் அமுச்சு விடுவாரு. நல்லா புரிஞ்சுங்க. இங்கிலாந்து 3 பேர் அமுச்சு விடுவார். 3 பேர் கொண்ட குழு அனுப்புவார். ஃபர்ஸ்ட் ஆள் பெத்திக் லாரன்ஸ். இந்த 3 பேர் கொண்ட குழுவோட தலைவர் பெத்திக் லாரன்ஸ். 3 பேர் அனுப்புவாரு. அந்த 3 பேர் யாருன்னா ஃபர்ஸ்ட் பெத்திக் லாரன்ஸ். ரெண்டாவது யாருன்னா ஸ்ட்ராஃபோர்டு கிரிப்ஸ். இந்த ஆள் ஆல்ரெடி வந்திருப்பான். அந்த கிரிப்ஸ் ப்ரொபோசல் இருக்குல்ல, அந்த ஆள் இந்த ஆள் தான். அடுத்து வந்து ஏவி அலெக்சாண்டர். இங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, யாரு இங்க 3 பேர் அப்படின்னா கேபின் மினிஸ்டர்ஸ்பா. இங்க 3 பேர் வந்து இங்கிலாந்துல அமைச்சரா இருப்பாங்க. இங்கிலாந்துல அட்லி கீழே அமைச்சரா இருப்பாங்க. கேபின் மினிஸ்டர்ஸ் அண்டர் அட்லி. இங்க 3 பேர் என்ன பண்றாங்க? இந்தியாவுக்கு வராங்க. கேம் டு இந்தியா. சரியா? எதுக்காண்டி வர்றாங்கன்னா இந்தியன்ஸ் டிமாண்ட் தெரிஞ்சுட்டு அட்லீட்ட போய் சொல்லணும். அதுக்காண்டி வர்றாங்க. சரி, இவங்க வந்து என்ன பண்ண இந்தியா ஃபுல்லா போறாங்கப்பா. இந்தியா ஃபுல்லா போய் என்ன பண்றாங்கன்னா டிமாண்ட் என்ன சொல்றாங்க கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. இந்தியாவுக்கு தனியா வேணும், பாகிஸ்தான் தனியா வேணும்னு சொல்லிட்டு இந்தியா போகும்போது இந்தியாவுக்கு தனியா கேட்கறான். இங்க போகும் முஸ்லீம் பாகிஸ்தான் தனியா வேணும்னு சொல்றான். அடுத்தது சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ்.
இதெல்லாம் அவங்க வச்ச கோரிக்கை சுதந்திரம். சரியா? சுதந்திரம். சரியா? இந்த மாதிரி விஷயத்த அவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி அட்லீட்ட போய் சொல்றாங்க. அட்லீட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அரசியல் சரி இந்தியாவுக்கு தனியாவும் பாகிஸ்தான் தனியாவும் கேட்கறாங்க, இண்டிபெண்டன்ஸ் தனியா கேட்கறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றாங்க, தனி நாடு கோரிக்கை செப்பரேட் கண்ட்ரி டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா 3 கோரிக்கை வந்து இந்தியன் சார்பா வச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அட்லீட்ட போய் சொல்லுவாங்க. யாரு? இந்த 3 பேர் சொல்லுவாங்க, சரிப்பா ஃபர்ஸ்ட் அரசியல் சபை உருவாக்கி கொடுத்துரு, சுதந்திரம் அதுக்கப்புறம் வாங்கி கொடு, இந்த விஷயம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஹோல்டுல போடு அப்படின்னு இருப்பாங்க. தனிநாடு கோரிக்கை இப்ப வேண்டாம், இதை ஹோல்டுல போடு, மற்ற 2 விஷயத்தையும் பண்ணி கொடுத்துரு, அரசியல் சபை உருவாக்கி கொடுத்துரு, தனித்தனியா வேணா சேர்ந்து மொத்தமா 2 பேர் சேர்ந்து இன்னும் உருவாக்கி கொடுத்துரு, சுதந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அரசியல் நம்ம எழுதினதுக்கு அப்புறம் சுதந்திரம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவார். யார் சொல்லுவா? அட்லி சொல்லிடுவாரு. தனிநாடு கோரிக்கை ஹோல்டு பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாரு? கிளமெண்ட் அட்லி சொல்லியிருப்பாரு. புரியுதாமா? பாருங்க, இது வந்து பார்த்தா இந்தியன் சர்ச்ச டிமாண்ட், இந்தியன் சர்ச்ச டிமாண்ட். இதுல கடைசி அவங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அரசியல் சபை ஒரே ஒரு அரசியல் தான், சிங்கிள் தான். போத் இந்தியாவுக்கும் சரி, போத் இந்தியாவுக்கும் சரி, முஸ்லீமுக்கும் சரி, பாகிஸ்தானுக்கும் சரி, ஒரே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு அப்புறம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூன் வெரி சூன் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வெரி சூன்ல எலெக்ஷன் வச்சு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது வந்து பார்த்தோன்னா நோ செப்பரேட் கண்ட்ரி, இப்போதைக்கு செப்பரேட் கண்ட்ரி டிமாண்ட் கிடையாது, தனிநாடு கோரிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது 3 தான் அவங்க சொன்னது. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அரசியல் சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதை உருவாக்கணும்ல. சரி, அது உருவாக்கணும். உறுப்பினர் யாரு? மெம்பர்ஸ் வேணும்ல. அவையில மெம்பர்ஸ் வேணும்ல. மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்றது? மெம்பர்ஸை எப்படி எலெக்ட் பண்றது? சொல்லுங்கப்பா, மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்ணலாம் சொல்லுங்க. அந்த கால சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்றது ரொம்ப சிரமமா இருந்துச்சுப்பா. ஏன்னா ஐஎன்சி இங்க இருக்கான், முஸ்லீம் லீக் இங்க இருக்கான், சிபிஐ இங்க இருக்கான், ஹிந்து மத சபா இருக்காங்க, ஒர்க்கர்ஸ், அப்படி நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான். இங்க நிறைய கேஸ்ட் இருந்துச்சு, நிறைய மொழி பேசுற மக்கள் தான், நிறைய மதம் இருந்துச்சு. பயந்தாங்க பிரிட்டிஷ். இவனா சொன்னா இவன் கோச்சுப்பான், இவனை உட்கார வச்சா அவன் கோச்சுப்பான், அவனை உட்கார வச்சா இவன் கோச்சுப்பான். அதாவது இவர் வந்தா அவர் வரமாட்டாரு, அவர் வந்தா இவர் வரமாட்டாரு. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சுப்பா மெம்பர்ஸ் ஆகிறதுல. என்னடா பண்றதுன்னு முடிவு பண்ணாங்க. என்னடா நம்ம வந்து சூனாபானுக்கு வந்த சோதனை மாதிரியா என்னாச்சுன்னா கடுப்பாயிட்டாங்க பிரிட்டிஷ். ஒரு கடத்துல நம்ம எலெக்ஷன் வச்சிருமே, பேசாம எலெக்ஷன் தேர்ந்தெடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்பதான் ஒரு பிளான் உருவாக்குறாங்க, கேபினட் மிஷன் பிளான் ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. மெம்பர்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற விஷயத்துக்கு தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயம் உருவாக்குறாங்க. அதான் என்னது, கேபினட் தூதுக்குழு, கேபினட் மிஷன் பிளான் அப்படின்ற விஷயத்தை உருவாக்குறாங்க. ஆக்சுவலா நீங்க எப்ப வந்தாங்கன்னா பிரிட்டிஷ்ல இருந்து 24 மார்ச், நோட் பண்ணிக்க டேட்டு, 24 மார்ச் 1946 வந்திருப்பாங்க. 46 வந்திருப்பாங்க. எப்ப அரசியல் சபை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா, அதுக்கான விஷயம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 16 மே 1946. இல்ல அந்த 3 பேர் இருப்பாங்க, அந்த 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்க போறோம், உங்களுக்கு என்ன பண்ண போறோம், எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்க போறோம், எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி. என்ன எலெக்ஷனா? மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஐயா இல்ல, அதெல்லாம் கிடையாது. இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லியிருப்பாங்க. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இன்டைரக்ட் எலெக்ஷன் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்ப சார் நடக்கும் அப்படின்னா, ஜூலை டு ஆகஸ்ட் நடக்கும், ஜூலைல இருந்து ஆகஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாசம் 1946 எலெக்ஷன் நடக்கும். எப்படி சார் நடக்கும் அதுதான் அடுத்து சொல்ல போறேன், நல்லா கவனிச்சுங்க. கேபினட் மிஷன் பிளான் என்ன சொல்றாங்கன்னா, மெம்பர்ஸ் வந்து நாங்க வந்து நாமினேட் பண்ண பிரச்சனை வரும், அதனால என்ன பண்ண போறோம்னா எலெக்ஷன் வைக்க போறோம், மறைமுக தேர்தல் போறோம், எலெக்ஷன் வைக்க போறோம், ஒவ்வொரு மாகாணமும் பிரிக்க போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாசம் எலெக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருப்பாரு. சரியா? இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லியிருப்பாரு. எப்படி எலெக்ஷன் மெத்தட், எலெக்ஷன் மெத்தட் பாப்போமா. எலெக்ஷன் மெத்தட் எப்படின்னா, எலெக்ஷன் மெத்தட் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், விகிதாச்சார பிரதிநிதித்துவம், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இப்போ அதான் ஃபாலோ பண்றோம், பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்லாம் ஃபாலோ பண்றோம். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பிளஸ் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், ஒற்றை வாக்கு மாற்று முறை. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட், ஒற்றை வாக்கு மாற்று முறை. இந்த மெத்தட் பேஸ் பண்ணி எலெக்ஷன் நடக்கும் சொல்லியிருப்பார். இந்த மெத்தட் பேஸ் பண்ணி எலெக்ஷன் நடக்கும் சொல்லியிருப்பார். என்ன மெத்தட் அப்படின்னா, விகிதாச்சார பிரதிநிதித்துவம், விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஃபர்ஸ்ட். அடுத்து ஒற்றை வாக்கு மாற்று முறை. இந்த பேஸ் பண்ணி எலெக்ஷன் நடக்கும். 1 மில்லியன் மக்களுக்கு ஒரு சீட்டு, 1 மில்லியன் மக்களுக்கு ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருப்பாங்க. 1:1 ரேஷியோல. என்ன ரேஷியோ அப்படின்னா, 1 மில்லியன் மக்களுக்கு ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, சீட்டை ஒதுக்கியிருப்பாங்க. எல்லா மக்களுக்கும் ஒதுக்கியிருப்பாங்க.
எல்லா மக்களும் ஒதுக்கி இருப்பாங்க. எத்தனை மாகாணம் சார் இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் 11 மாகாணம் இருந்துச்சுப்பா. 11 ப்ராவின்சஸ் இருந்துச்சு. அதுல எத்தனை தொகுதி இருந்துச்சு அப்படின்னா 292 தொகுதி இருந்துச்சு. புரியுதா பாருங்க, புரியுதா பாருங்க. அதாவது எலெக்ஷன் மெத்தட் எப்படின்னா விகிதாச்சார பிரிவு பேசி நடந்துச்சுப்பா. என்ன ஓட்டு அப்படின்னா ஒற்றை வாக்கு மாற்று முறை. எப்படி சார் சீட் அப்படின்னா 10 லட்சம் பேருக்கு ஒரு சீட்டு, 1 மில்லியன் மக்களுக்கு ஒரு சீட்டு, 1 மில்லியன் மக்கள் ஒரு சீட்டு. சரியா? 1:1 ரேஷியோ பேஸ் பண்ணி கொடுத்தாங்க. 11 மாகாணத்துல 292 சீட்டு, 292 சீட்டு. புரியுதாப்பா? சரி சார், இப்ப 1 மில்லியன் மக்கள் ஒரு சீட்டு சொல்லிட்டீங்க, 1 மில்லியன் மக்களுக்கு ஒரு சீட்டு சொல்லிட்டீங்க. சரியா? இந்த சீட்டு யாருக்கு போகும்? ஏன்னா 1 மில்லியன் மக்கள் அதுல ஹிந்து இருப்பானா, முஸ்லீம் இருப்பானா, சிக்ஸ் இருப்பானா, பாசி இருப்பானா, ஜெயின்ஸ் இருப்பானா, எல்லா மதமும். அதே ஹிந்துல வந்து பார்த்தா லோயர் கேஸ் இருப்பா, அப்பர் கேஸ் இருப்பா. யார் சார் கொடுக்குறா அப்படின்னா இந்த 1 மில்லியன் மக்கள்ல யாரு மெஜாரிட்டி? இந்த 1 மில்லியன் மக்கள்ல யார் 50% மேல இருக்கா? 50% பாப்புலேஷன் யார் இருக்கா? 50% பாப்புலேஷன் யார் இருக்கா? இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டினா, சிக்ஸா, பாசியா, ஜெயினா, புத்திசமா அப்படிலாம் தெரியாது. யாரா வேணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் யாரு 50% மேல இருக்காங்களோ அவங்கள சீட்டை அலோகேட் பண்ணிடுவாங்க. புரியுதாமா? புரியுதாமா? அதாவது 1 மில்லியன் மக்கள்ல யார் இருப்பான்னு பாருங்க, ஒரு சீட்டு அவங்க தான். 1 மில்லியன் மக்கள் ஒரு சீட்டு. அதுல மெஜாரிட்டியில யார் 50% இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டை ஒதுக்கிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த சீட்டை ஒதுக்கிடுவாங்க. புரியுதாமா? அவங்களுக்கு அந்த சீட்டை ஒதுக்கிடுவாங்க. 1 மில்லியன் மக்கள் எந்த குரூப், ஹிந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒதுக்கி. ஹிந்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்குல்ல, கேஸ்ட் இருக்குல்ல, அந்த கேஸ்ட் யார் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. இப்படிதான் ஒதுக்குறாங்க சீட்டை. புரியுதாமா? 1 மில்லியன் மக்கள் ஒரு சீட் ஒதுக்குறாங்க. மொத்தம் எத்தனை தொகுதினா 290 தொகுதியா? 292 தொகுதியில இருந்து 292 தொகுதியில இருந்து 292 பேர் எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க அப்படின்னா மறைமுக தேர்தல், மறைமுக தேர்தல், மறைமுக தேர்தல் மூலமா 292 பேர் எடுத்தாங்க. அடுத்து என்ன சார் நடந்துச்சு? அடுத்து என்ன பண்ணாங்கன்னா 4 தலைமை மாகாணம் இருந்துச்சுப்பா. 4 தலைமை மாகாணம் இருந்துச்சு. 4 தலைமை மாகாணம் இருந்துச்சு. அதுல இருந்து 4 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. 4 பேர் தேர்ந்து மொத்தம் எத்தனை ஆச்சுன்னா 296 ஆச்சுப்பா. 4 தலைமை மாகாணத்துல 4 பேர், 4 மெம்பர்ஸ். மொத்தம் எத்தனைனா 296 ஆச்சு. அப்போ எலெக்ஷன் மூலமா மறைமுக தேர்தல் மூலமா எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா 296 பேர். மறைமுக தேர்தல் மூலமா மொத்தமா எத்தனை பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா 296 பேர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதுல சார் 4 தலைமை மாகாணம். ஃபர்ஸ்ட் அஜ்மீர் பா. அஜ்மீர், பலுசிஸ்தான், கோர்க்கு, டெல்லி. இதுதான் 4 தலைமை மாகாணம். அஜ்மீர், பலுசிஸ்தான், கோர்க்கு, டெல்லி. இதுதான் வந்து பிரிட்டிஷோட 4 தலைமை மாகாணம்ப்பா. 4 தலைமை மாகாணம். இந்த 4 தலைமை மாகாணத்தை வந்து ஒரு தலைமை மாகாணம் ஒரு ஆள். இதுல இருந்து ஒரு ஆள், இதுல இருந்து ஒரு ஆள், இதுல இருந்து ஒரு ஆள், இதுல இருந்து ஒரு ஆள். மொத்தம் எத்தனை ஆள்? 4 பேர். இந்த 4 பேர் என்ன பண்றதா இங்க வர்றாங்க. சரிங்களா? மொத்தம் எத்தனை ஆச்சு? 296 பேர் ஆச்சா? அப்போ தேர்தல் மூலமா எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க? தேர்தல் மூலமா 296 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து நியமனம், நாமினேட்டும் பண்ணாங்க. யாரை நாமினேட் பண்ணாங்கன்னா சுதேஷ் எலெக்ஷன் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்கப்பா. சுதேஷ் நாங்க எலெக்ஷன் வர மாட்டோம், எங்களுக்கு தேவையான செலவு அப்படின்னு சொல்லி சுதேஷ் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால சுதேஷ் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 565 பேர் இருப்பாங்க. 565 பேர்ல இருந்து மொத்தமா எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பாங்கன்னா 93 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. 565 பேர் இருப்பாங்க மொத்தமா. இந்தியாவும் பாகிஸ்தான் சேர்ந்து சுதேசி அரசர்கள் பிரின்ஸ் ஸ்டேட் வந்து பார்த்தோன்னா 565 பேர் இருப்பாங்க. இதுல முக்கியமா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு 93 பேர் என்ன பண்ணா நியமனம் பண்ண, பிரிட்டிஷ் நியமனம் பண்ண. மொத்தம் எத்தனை பேர் ஆச்சுன்னா 389 பேர் இருப்பாங்க. இப்ப அரசியல் சபையில மொத்தமா எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 389 பேர் இருந்தாங்க. புரியுதா? 389 பேர் இருந்தாங்க. புரியுதாமா? இது கிளியரா புரியுதாமா? 389 பேர் இருந்தாங்க. கிளியரா புரியுதாமா? இதுவரைக்கும் கிளியரா புரியுதா பாருங்க. எலெக்ஷன் ரொம்ப டீட்டெயிலா போல, அந்த உள்ள ஃபர்ஸ்ட் மீட்டிங் செகண்ட் மீட்டிங் உள்ள போல. இதுவரைக்கும் கிளியரா புரியுதா? புரியுதாமா? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. 11 பேர் இருக்கீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் கிளியரா புரியுதா? அடுத்து நம்ம வந்து பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் எல்லாம் பார்க்க போறோம். கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா. இதுவரைக்கும் கிளியர் தானே? புரியுதா? இது கிளியர் தானே? அடுத்து போலாமா?
ஓகே தானே? ஓகேமா. ஒரே ஒரு ஆள் டைப் பண்றாங்க. மத்தவங்களா? கிளியரா? மத்தவங்களும் புரியுது எடுத்துக்கலாமா? மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாமா? சரி, ஓகே. தேர்தல் வந்து பார்த்தோம்னா 296 பேரு, நியமனத்து 93 பேர், மொத்தம் 389 பேர்ப்பா. அரசியல் சபையில எத்தனை பேர்? 389 பேர் இருக்காங்க. 389 பேர் இருக்காங்க. சரி, அடுத்து என்ன சார் ஆகுது அப்படின்னா, அடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த 390 பேர் இருக்காங்களா, இதுக்கப்புறம் என்ன எப்படி சில உருவாக்குனா இடைக்கால அரசாங்கம், இன்டீரியம் கவர்மெண்ட் ஒன்று உருவாக்குறாங்க. இன்டீரியம் கவர்மெண்ட் சொல்லி உருவாக்குறாங்க. இன்டீரியம் கவர்மெண்ட் சொல்லி உருவாக்குறாங்க. ஓகே ஓகே ஓகேம்மா. அது அப்படிதான்மா இருக்கும். எல்லாமே நியூவா இருக்கு. இது எல்லாமே நான் உங்க ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கேம்மா. இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் புக்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின், ஸ்பெக்ட்ரம், வெங்கடேசன் புக் பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா கொஸ்டின் அதுல கேட்கறான்றப்போ நம்ம படிக்கிற அந்த மெத்தட் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். படிக்கிற அந்த மெத்தட் பேஸ் பண்ணி படிக்கணும். அதனால உங்களுக்கு நோட்ஸ் அப்டேட் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். நோட்ஸ் அப்டேட் பண்ணிக்கங்க. இன்டீரியன் கவர்மெண்ட், இடைக்கால அரசாங்கம். இடைக்கால அரசாங்கம். இடைக்கால அரசாங்கம் எப்பனா செப்டம்பர் 2, 1946. சரியா? இதுல யாரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா வைஸ்ராய்ப்பா. பிரைம் மினிஸ்டர் வந்து வைஸ்ராய். யார் அப்படின்னா லார்டு மவுண்ட் பேட்டன். லார்டு மவுண்ட் பேட்டன். இல்ல லார்டு மவுண்ட் பேட்டன் வேவல் தான் 47 தான் மவுண்ட் பேட்டன் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் பாருப்பா. மவுண்ட் பேட்டன் எப்போ வருவாரு? சரி, அது மட்டும் ஹோல்டு பண்ணுங்க. டவுட்டா இருக்கு, நான் செக் பண்ணி சொல்றேன். 1946 வந்து மவுண்ட் பேட்டன் வந்துருவாதான் நினைக்கிறேன். நான் செக் பண்ணி சொல்றேன். மட்டும் ஹோல்டு பண்ணுங்க, நான் பார்த்து சொல்றேன். டவுட்டா இருக்கு. வேவலா மவுண்ட் பேட்டன் தெரியல, பார்த்து சொல்றேன். ஏன்னா நான் பார்த்து சொல்றேன். வேவல் தான் நினைக்கிறேன். வேவல் போட்டு வச்சுங்க, நான் பின்னாடி பார்த்து சொல்றேன். சரிங்களா? பார்த்து சொல்றேன். சரிங்களா? அடுத்து வந்து யாருன்னா டெப்டி பிரைம் மினிஸ்டர் இல்ல டெப்டி பிரசிடென்ட். யார் அப்படின்னா நேரு. இவங்க தலையில என்ன பண்றாங்கன்னா இந்து முஸ்லிம்ஸ் 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைக்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. 1946 2 செப்டம்பர் மாசம் ஆரம்பிக்கிறாங்க. சரி, அடுத்து அட்லி டிக்ளரேஷன். சரியா? அட்லி டிக்ளரேஷன். இங்க அதான் எல்லா காரணமும் இங்க பேசிருக்கேன். நான் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இங்க டைப் பண்ணி கொடுத்துட்டேன். சரி, இருந்தாலும் ஒரு வாட்டி நீங்க பாத்துங்க. சரிங்களா? பாத்துங்க. ஏன்னா எல்இ போர்ட் நடத்தினா நல்லா இருக்குன்னு சொல்லி பர்சனலா ஒரு ஆள் மெசேஜ் பண்ணாங்க. அதனால எல்இ போர்ட் நடத்திட்டு இருக்கேன். சரியா? இதான் இன்டீரியர் கவர்மெண்ட் பா. இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தா செப்டம்பர் மாசம் ஃபார்ம் பண்ணாங்க. முஸ்லீம் லீக் வந்து பார்த்தோன்னா 1946 ஜாயின் பண்ணியிருக்காங்க. 1946 ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இங்க வந்து பார்த்தோன்னா முஸ்லீம் லீக் இவங்க தான்ப்பா. இவங்க எல்லாமே முஸ்லீம் லீக். சரிங்களா? ஒரே ஒரு பெண் இருக்கு பாத்தீங்களா? ஒரே ஒரு பெண் இருக்கு. சரிப்பா. சரி, அடுத்து அட்லி டிக்ளரேஷன். அட்லி அறிக்கை வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி மாசம் 20ஆம் தேதி 1947 அன்னைக்கு அறிக்கை சொல்றாங்க. நாங்க 30 ஜூன் 1948 இந்தியா விட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லியிருப்பார். 30 ஜூன் 1948 இந்தியா விட்டு கிளம்பிடுவோம்னு சொல்லியிருப்பார். 30 ஜூன் 1948 இந்தியா விட்டு, அதுக்குள்ள எங்க பொட்டி சாமான் எடுத்து என்ன பண்றோம்? கிளம்பிடுவோம். இவன் தான் அட்லி தலைவர் இருக்கல, தலைவர் பார்த்து சிரிச்ச மகாராஷ்டிரன் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்த தலைவரே வந்தானே, இவன் தான் அனௌன்ஸ் பண்ணிப்பார். இது மூலமா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜூன் மாசம் 30ஆம் தேதி 1940 கிடைச்சுன்னு சொல்லியிருப்பார். சரியா? உங்களுக்கு பவரா டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துரும் சொல்லியிருப்பார். அடுத்து மவுண்ட் பேட்டன், லார்டு மவுண்ட் பேட்டன். லார்டு மவுண்ட் பேட்டன். சரியா? சரி, இனிஷியலா என்ன பிளான் பண்ணிருப்பார் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க, பால்கன் பிளான் ஒரு பிளான் பண்ணிப்பார்ப்பா. அவர் வந்து 2 பிளான் பண்ணிப்பாரு. அதுல இன்னொரு பிளான் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவார். பால்கன் பிளான் அப்படின்னா என்னப்பா? இது கேள்விப்பட்டீங்களா? பால்கன் பிளான் ஒண்ணும் இல்லப்பா, இந்தியாவை ரஷ்யா மாதிரி பிரிக்கிறதுப்பா. ரஷ்யா எப்படி பிரிஞ்சு? யுஎஸ்எஸ்ஆர் இருக்குல்ல, யுஎஸ்எஸ்ஆர் எப்படி பிரிஞ்சு? சின்ன சின்ன கண்ட்ரியா பிரிஞ்சா, யுஎஸ்எஸ்ஆர் சின்ன சின்ன கண்ட்ரியா பிரிஞ்சா, அதே மாதிரி பிரிக்கிறதா பிளான் பண்ணிருப்பாரு. இந்தியாவை சின்ன சின்ன கண்ட்ரியா பிரிக்கிறதா பிளான் பண்ணிப்பாரு. இன்டு ஸ்மால் கண்ட்ரிஸ். நிறைய ஸ்மால் கண்ட்ரிஸா பிரிக்கிறதா பிளான் பண்ணிப்பாரு. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் கண்ட்ரிஸ், சின்ன சின்ன கண்ட்ரிஸா பிரிக்கணும்னா என்ன பண்ணிப்பாரு? இவர் டிமாண்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இதுக்கு யார் ஒத்துக்க மாட்டா? நேரு ஒத்துக்க மாட்டாரு, காந்தி ஒத்துக்க மாட்டாரு. இது முன்னொரு பிரச்சனையா இருக்கு. இது 2 யார் அப்போஸ் பண்ணாங்க? காந்தி, நேரு அப்போஸ் பண்ணாரு. ஆனா இதுக்கு 2 பேர் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. யாருன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த 2 பேர், பெரியாரும் அண்ணாதுரையும் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. பிரிங்கப்பா சீக்கிரப்பா, கமான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க? பிரிங்கப்பான்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பால்கன் பிளான் சப்போர்ட் பண்ணது யாருன்னா பெரியார், அண்ணாதுரையும் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நம்பி பிரிச்சிருங்க, எங்களுக்கும் பிரிச்சு விட்டு போங்கப்பா, இந்த தமிழ்நாடு தனியா பிரிச்சு, இந்த பாலாயி பேல் இருக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாதுரையும் பெரியார் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. நேரு, காந்தி என்ன பண்ண அப்போஸ் பண்ணிருப்பாங்க. அதனால அவர் பிளான் மாத்திரம் இருப்பா.
அதனால பிளான் வந்து என்ன பண்றாருன்னா மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு ஜூன் 3, 1947. இது மூலமா என்ன சொல்றேன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டா பிரிக்கிறேன். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் சேர்ந்து இருக்குல்ல, ரெண்டா பிரிக்கிறேன். இந்தியா தனியா வரும், பாகிஸ்தான் தனியா வரும்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் ஜூன் 3 திட்டம், இல்ல மவுண்ட் பேட்டன் திட்டம் சொல்லுவாங்க. ஜூன் 3 திட்டம் என்ன சொல்லுவாங்க, மவுண்ட் பேட்டன் திட்டம் சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த பார்ட்டிஷன் அப்போ பஞ்சாப் மக்களும் பெங்கால் மக்களும் சிந்து மக்களும் உங்க முடிவு, நீ எங்க வேணா போய்க்கலாம், ஒண்ணு இந்தியால இருந்துக்கலாம் இல்லைன்னா பாகிஸ்தான் போய்க்கலாம், இது உங்க முடிவுன்னு சொல்லி என்ன பண்ணுவாரு மவுண்ட் பேட்டன் சொல்லியிருப்பாரு. மவுண்ட் பேட்டன் சொல்லியிருப்பாரு. சரியா? அடுத்தது ஃப்ரீடம் உங்களுக்கு எப்ப கொடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருப்பாங்கன்னா அது இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15க்குள்ள உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துரும் சொல்லி சொல்லியிருப்பார். மவுண்ட் பேட்டன் சொல்லியிருப்பார். சரியா? இது மூலமா என்ன பண்ணிப்பா அப்படின்னா பாகிஸ்தான் தனியாவும் இந்தியா தனியா பிரிஞ்சுக்கும். சரிப்பா, பாகிஸ்தான் எந்தெந்த ஊர்லாம் போச்சு, இந்தியால இருந்து என்னென்ன ஊர்லாம் போச்சு அப்படின்னா பாகிஸ்தான் கண்ட்ரி இதுக்கு என்ன ஊர்லாம் போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்த் வெஸ்ட் 48 ப்ரொவின்சஸ், வடமேற்கு மாகாணம். இதுல என்னாச்சுன்னா இந்த பகுதி ஃபுல்லா போயிடுச்சு. இந்த பகுதி இருக்கா, இந்த பகுதி ஃபுல்லாவே என்னாச்சு பாகிஸ்தான் போயிடுச்சு. சரியா? இந்த சிந்து பகுதி ஒரு இந்தியாவில் இருக்கும், அந்த பகுதி என்னாச்சு பாகிஸ்தான் போயிடுச்சு. அடுத்து என்ன சார் அப்படின்னா இங்க வந்து பார்த்தோன்னா இங்க ஒரு பகுதி இருக்கும். என்ன பகுதினா ஈஸ்ட் பெங்கால், அதுவும் போயிடும். சரியா? என்னென்ன பகுதினா ஈஸ்ட் பெங்கால். அப்புறம் அசாம்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் பா, சில்ஹாட்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட், சில்ஹட்னு சொல்லி நோட் பண்ணிக்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டேன். சில்ஹட் டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த கண்ட்ரி இருக்குன்னா பாகிஸ்தான்ல. அசாம்ல ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் பா, சில்ஹட் டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு, அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் என்ன போயிடும் பாகிஸ்தான் போயிடும். அப்புறம் பிரிட்டிஷ் பலுசிஸ்தான், அப்புறம் சிந்து பகுதி. இந்த 5 பகுதி தான் பாகிஸ்தான். என்னன்னா நார்த் வெஸ்ட் 48 ப்ராவின்சஸ், ஈஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம்ல உள்ள சில்ஹட் டிஸ்ட்ரிக்ட், பலுசிஸ்தான், பஞ்சாப், சிந்து, இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் தான் பாகிஸ்தான். அப்புறம் சொல்லி யார் சொல்லுவா, மவுண்ட் பேட்டன் சொல்லிடுவார். சரிங்களா? மவுண்ட் பேட்டன் சொல்லிடுவார். சரி, மவுண்ட் பேட்டன் முடிவுப்படி ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947 இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு சட்டம் போட்டிருப்பாங்கப்பா. என்ன சட்டம் அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சட்டம் போட்டிருப்பாங்க. நோட் பண்ணிக்க, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். எப்ப போட்டாங்க அப்படின்னா ஜூலை 18, 1947. சரி, 47. இது எங்க போட்டாங்கன்னா இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல போட்டாங்க. இதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிடும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிடும். ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. பாகிஸ்தானு, இது இந்தியா. புரியுதாமா? ஃபர்ஸ்ட் இது விஷயம் புரியுதா? அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கவுன்சில் ஒரு கவுன்சில் இருக்கும், பிரிட்டிஷ் இந்தியன் கவுன்சில் சொல்லிட்டு லண்டன்ல இருக்கும், அதை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியன் கவுன்சில் சபைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா லண்டன்ல இருக்கும், அதை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இனிமே வைஸ்ராய்ன்ற போஸ்ட்லாம் கிடையாதுப்பா, போஸ்ட் கிடையாது. இனிமே அது போஸ்ட் என்னது, கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி பழையபடி அந்த போஸ்ட்டை மாத்திருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் போஸ்ட் மாத்திருப்பாங்க. இதுபடி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு, லார்டு மவுண்ட் பேட்டன். சுதந்திரம் வாங்க போது இவர் தான் வந்து பார்த்தோன்னா வைஸ்ராய் கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பார். அடுத்து என்னன்னா பிரிட்டிஷ் போட்ட சட்டத்தை, பிரிட்டிஷ் வந்து சட்டம் போட்டிருப்பாங்கல்ல, ஆக்ட் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த ஆக்டை இந்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியன்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆக்டை பொறுத்து ஃபர்ஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏதோ மாடிஃபை பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டேரக்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், இல்லை மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 5 விஷயத்தை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 5 விஷயத்த அந்த இதில் சொல்லியிருப்பாங்கப்பா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. புரியுதாமா? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டா சொல்லியிருப்பாங்க. சரி, இதன் மூலமா என்ன ஆகுதுன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து கிடைக்குதுப்பா. எப்ப கிடைக்குது அப்படின்னா அதான் இங்க கொடுத்துருக்கேன், 1947 கிடைக்குது. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. பேஸ்ட் ஆன் மவுண்ட் பேட்டன் பிளான் படி இந்தியாவுக்கு சுதந்திரம். ஏன்பா இந்தியன் பேர் வச்சாங்க, நம்மளுக்கு ஏன்பா இந்தியன் பேர் வச்சாங்க? இந்தியாவோட ஃபுல் ஃபார்ம் யாருக்கா தெரியுமா அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்
ஏன் எழுத மாட்டேங்குது கொஞ்சம் பண்ணது இண்டிபெண்டன்ஸ் டிக்ளர்ட் இன் ஆகஸ்ட். ஆகஸ்ட் மாசம் நம்மளுக்கு சுதந்திரம் வழங்கினால நம்ம இப்ப என்னன்னு சொல்றாங்க, இந்தியான்னு சொல்றாங்க. புரியுதாமா? ஆகஸ்ட் மாசம் நம்மளுக்கு சுதந்திரம் வழங்கினால என்ன சொல்றாங்க, நம்மள இந்தியான்னு சொல்றாங்க. இந்தியான்னு சொல்றாங்க. சரியா? ஆக்சுவலா நம்ம ஒரிஜினல் பேர் ஹிந்துஸ்தான் தான்ப்பா. நம்ம ஒரிஜினல் பேர் ஹிந்துஸ்தான் இல்ல பாரத். இது ரெண்டு தான் நம்ம ஒரிஜினல் பேர். இதோட ஐயனம் முடியுதுப்பா. ஐயனம் முடியுது. அடுத்து பாகிஸ்தான் பத்தி ஒரு சில தகவல் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். பாகிஸ்தான் பத்தி ஒரு தகவல் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் முடிச்சலாம். இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் ஆகஸ்ட். சூப்பர்மா, சூப்பர் ஆயிப்பா, சூப்பர்மா. புரியுதாம்மா? இதுல கிளியரா புரியுதா? இதுல கிளியரா புரியுதாம்மா? இதுல கிளியரா புரியுதாம்மா? அடுத்து பாகிஸ்தான் பத்தி ஒரு சில ஃபேக்சுவல் டீடைல்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். பாகிஸ்தான் பத்தி ஒரு சில ஃபேக்சுவல் டீடைல்ஸ் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். இது புரியுதாம்மா? இது கிளியரா புரியுதா? இது கிளியரா புரியுதாம்மா? இது கிளியரா புரியுதாம்மா? இது கிளியரா புரியுதா? எல்லாருமே ஓகே தானே? எல்லாருமே ஓகே தானேம்மா? அடுத்து பாகிஸ்தான் பார்க்கலாமா? அடுத்து பாகிஸ்தான் பார்க்கலாமாப்பா? ஓகே தானேம்மா? ஒரு தம்ஸை போட்டு போட்டு விடுங்க. ஒரு தம்ஸை போட்டு போட்டு ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இந்த மாதிரி அமைதியா என்னோட ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தெரிஞ்சிருக்குப்பா. என்னோட ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து பார்த்தோன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸே பேச விடுவேன், நானும் பேசிட்டே இருப்பேன். ஏன்னா போர் அடிச்சிடும். நம்ம டேட்டா கொடுத்து இன்புட் வாங்கணும். ஒரு டேட்டா கொடுத்தா இன்புட் வாங்கணும். நம்ம ஒரே சைடு வந்து இன்புட்டே கொடுத்துருந்தா நல்லா இருக்காது. பசங்க மைண்ட் வந்து குக்கர் மாதிரி ஆயிடும். குக்கர் மாதிரி ஆயிடும். ஏன்னா தொடர்ந்து கிளாஸ் பார்த்துட்டே இருந்தா கடுப்பாயிடும். இருக்குமா? பாகிஸ்தான் எக்ஸ்பிளேஷன் இருக்கு. பாகிஸ்தான் வார்த்தையை வந்து ஏன் உருவாக்கணும்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பாகிஸ்தான் வார்த்தை யார் உருவாக்குனா? ஹூ காயின்டு? இது ப்ரீவியஸ் கொஸ்டின். யார் உருவாக்கணும் அப்படின்னா ரஹ்மத் அலி. ரஹ்மத் அலி. பாகிஸ்தான் வார்த்தையை உருவாக்கணும் யாருன்னா ரஹ்மத் அலி 1933 உருவாக்கி இருப்பார். இதுக்கு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நவ் ஆர் நெவர் சொல்லியிருப்பார். இப்ப இல்லைன்னா எப்போதுமே இல்லை இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லியிருப்பார். பாகிஸ்தான் மீனிங்னா நவ் ஆர் நெவர். இப்ப இல்லைன்னா எப்போதுமே கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் தனி நாடு கோரிக்கை. செப்பரேட் நேஷன் டிமாண்ட். தனி நாடு கோரிக்கை. ஃபர்ஸ்ட் யாரு வச்சார்னா முகமது இக்பால். ஜின்னா சொல்லி இவர் வச்சிருப்பார். 1930 தனிநாடு கோரிக்கை ஃபர்ஸ்ட் யார் வச்சிருப்பார்னா முகமது இக்பால் வச்சிருப்பார். அடுத்து யாருன்னா மூணாவது பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டூ நேஷன் தியரியை ப்ரொபோஸ் பண்ணது யார்? டூ நேஷன் தியரியை ப்ரொபோஸ் பண்ணது யார்? 2 நாடு கொள்கை. இதை ப்ரொபோஸ் பண்ணது யார் அப்படின்னா சர் வசீர் ஹசன். 1937. அடுத்தது பாகிஸ்தான் டே. இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. பாகிஸ்தான் டே வந்து டிஎன்பிசி கொஸ்டின். எப்ப அப்படின்னா 27 மார்ச் 1947. அடுத்து டைரக்ட் ஆக்ஷன் டே. ஜின்னா வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே, அது நேரடி அதிரடி நான் சொல்லியிருப்பார். டைரக்ட் ஆக்ஷன் டே இது எல்லாமே ஃபேக்சுவல் டேட்டா. சும்மா என்னன்னு தெரிஞ்சுங்க. 16 ஆகஸ்ட் 1946. சரியா? 46. சரியா? கல்கட்டால சொல்லியிருப்பார். இது மூலமா ஹிந்து முஸ்லீம் ரியாக்ட் நடந்திருக்குப்பா, கலவரம் நடந்திருக்கும். சரியா? அடுத்து என்னன்னா பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அவ்வளவுதான், 1-2 டேட்டா. பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருப்பா? லிகத் அலி கான். பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாருன்னா ஜின்னா. இதோட பாகிஸ்தான் முடியுதுப்பா. அவ்வளவுதான்ப்பா. நம்மளுக்கு ஐயனம் ஃபுல்லா முடிஞ்சுப்பா. நாளைக்கு ஒரே கிளாஸ் இருக்கு. நாளைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னா ரிவோல்ட் அண்ட் ரெவல்யூஷன் ஆர்கனைசேஷன். புரட்சி. இந்த ரிவோல்ட்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். ரிவோல்ட்டும் ரெவல்யூஷன் ஆர்கனைசேஷன். அதோட நாளையோட முடியுதுப்பா. நாளையோட முடியுது, வெற்றிகரமா முடியுது. நாளை கிளாஸ். சரியா? நாளையோட உங்களுக்கு ஃபுல்லா முடியுது. ஐயனம் ஃபுல்லா முடியுது. புரியுதா பாருங்க.
புரியுதா பாருங்கம்மா. இதுவரையும் கிளியரா புரியுதாம்மா? இதுவரையும் புரியுதாம்மா கிளியரா? உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் டேட்டா எல்லா டேட்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் எல்லா ஆத்தரும் சேர்த்து உங்களுக்கு நடத்தினேன். யா ஸோ டீட்டெயிலாகவே நடத்தியாச்சு. எழுதி போட்டு நடத்த சொன்னீங்க, எழுதி போட்டு நடத்தியாச்சு. அன்றைய பண்ணா புரியல சார், எழுதி போட்டு நடத்தினா பெட்டராகனு சொன்னீங்க. உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு எனக்கும் ஓகே, எழுதி போட்டு நடத்தினா பெட்டராக இருந்துச்சு தோணுச்சு. அதை எழுதி போட்டேன். ஸ்லைட்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு, நீங்கள் பார்த்துங்க. ஸ்லைட்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு, நீங்கள் பார்த்துங்க. புரியுதாம்மா? புரியுதாம்மா? எல்லாரும் கிளியரா புரியுதா? ஏன்னா உங்களுக்கு கருத்தை புரியணும். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டிருக்காங்க, என்னோட சூப்பராகவே போட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன்ல கிளாஸ் நடத்தணும்னா புதுசாக ஒரு அப்ரோச் கொண்டு வந்தீங்க. ஸ்பெக்ட்ரம், வெங்கடேஷன் புக்கு, ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸ் கொண்டு போனேன். கிட்டத்தட்ட ஒரு 43 கிளாஸ் ஆச்சுப்பா. 43 கிளாஸ்ல மொத்த யூனிட் 3 கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஆன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, அதுவும் கிளாஸ் போட்டிருக்கேன். அதுவும் பார்க்காதவங்க பாருங்க. என்ன அதுவும் கிளாஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதுவும் போய் பாருங்க. அதுவும் பார்க்காதவங்க அதுவும் பாருங்க. சரிங்களாப்பா? பார்க்காதவங்க அதுவும் போய் பாருங்க. சரிம்மா? கிளாஸ் புரியுதா? உங்க ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பிளேலிஸ்ட்டோட ஷேர் பண்ணி விடுங்க. பிளேலிஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் இருக்கும். பிளேலிஸ்ட்டோட அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா தாராளமாக ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது புதுசாக படிக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் சூப்பராக போதும். ஆரம்பத்தில் அந்த 8 விஷயம் நடத்திருப்பேன். ஹிஸ்ட்ரியை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் போட்டு யாருமே நடத்தலை. A to Z நடத்திருக்கேன். புதுசாக அப்ரோச் பண்ணி இந்த நியூ எக்கனாமிக் ட்ரெண்ட், நியூ எக்ஸாம் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி A to Z நடத்திருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் சொல்லுங்க. நாளைக்கு தான் கடைசி கிளாஸ்ப்பா, கொஞ்சம் எல்லாரும் வந்துருங்க. நாளைக்கு கிளாஸ் 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும். 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும். வேற மாதிரி கொண்டு போவோம். ரிவோல்ட் அண்ட் ரெவல்யூஷன் ஆர்கனைசேஷன் அது மட்டும் நாளைக்கு கிளாஸ் வச்சுக்கோம். புரியுதாமா? புரியுதாமா? சரிங்களா? உங்க ஃபீட்பேக்கை பொண்ணான கருத்துக்களை என்ன பண்றீங்க, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. சரிங்களா? சரிங்களாப்பா? ஏதாவது டவுட் எதாவது இருந்தால் கேளுங்கம்மா. உங்க டவுட் எதாவது இருந்தால் கேளுங்க. கிளாஸ் முடிஞ்சுப்பா. கிளாஸ் முடிஞ்சு. டவுட் எதாவது இருந்தால் கேளுங்க. கொஞ்சம் டைம் இழுத்துருச்சு. நீ கேளுங்கம்மா. இதோட முடிஞ்சுப்பா. முடிஞ்சு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். எல்லா டாபிக் முடிச்சிட்டோம். A to Z முடிச்சிட்டோம். சொல்லுங்கம்மா. டவுட் எதாவது இருக்கா? டவுட் எதாவது இருக்கா? சரிம்மா. அப்படியே இந்த கமெண்ட் ஃபீட்பேக் செக்ஷன்ல போட்டுருங்கம்மா. அப்படியே இந்த கமெண்ட் வந்து ஃபீட்பேக் செக்ஷன்ல போட்டுருங்க. கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல எல்லா டிஸ்பிளே ஆரம்பம் போட்டுருங்க. ஓகேம்மா. தேஜ் பாண்டியா தேங்க்யூம்மா. வேற மற்றவங்களுக்கு யாராவது டவுட் எதாவது இருக்காம்மா? டவுட் எதாவது இருக்கா? ஒரு சில பேர் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கீங்க. ஆரிபா, ஸ்ருதி, தேஜ் பாண்டியா, திவ்யாலாம் நான் எப்போ லைவ் ஆரம்பிச்சோனோ அப்போலேருந்து வந்து சங்கர் நாராயணன் வந்து பார்த்தோன்னா கோபிநாத், இந்த ஆரியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார், லியோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம கிளாஸ்க்கு வரவங்க. பாரதி எல்லாருமே ரெகுலராக வர்றவங்க. ரொம்ப நன்றிம்மா. உங்கள் சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லபடியே படிங்க. எல்லாருமே குரூப் நல்லபடியாக போஸ்ட் வாங்குவோம். DCTO. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி மட்டும் காலையில் இருக்கும். மற்ற எல்லா நாளுமே ஈவினிங் தான். ஆகஸ்ட் 11ஆம் தேதி மட்டும் காலையில் இருக்கும். மற்ற எல்லா நாளுமே ஈவினிங் தான். ஆகஸ்ட் 11ஆம் தேதி மட்டும் காலையில் இருக்கும். மற்ற எல்லா நாளும் ஈவினிங். புரியுதாம்மா? கிளாஸ் எப்படி போச்சு? உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. என் பண்ணிக்கலாமா? டவுட் எதாவது இருக்காமா? 8 பேர் இருக்கீங்க. ஒரே ஒரு ஆள் தான் பேசுறாரு. திவ்யா உங்களுக்கு புரிஞ்சுச்சாமா? அந்த பாகிஸ்தானுக்கு எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சா? ஏன் பாகிஸ்தான் விஷயம் தனியா சொன்னு புரியுதா? ஏன்னா அது எக்ஸாம்ல குரூப் 1 எக்ஸாம்ல போராடி கேட்டாங்கம்மா. அந்த பாகிஸ்தான் வார்த்தை யார் உருவாக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனாலதான் பாகிஸ்தான் வரலாறு எடுத்துட்டு வந்தேன். நம்ம 12th புக்ல இருக்குப்பா. 12th புக்ல இருக்கு. பாகிஸ்தான் பத்தி வரலாறு 12th புக்ல இருக்கு. சரிங்களா? டவுட் ஏதாவது இருக்காமா? கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாமா? பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தா பாருங்க, எல்லாம் என் பண்ணிக்கலாம்.